கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஒரு நீண்ட கால வாழ்க்கையோ ஒரு முடிவில்லாத வாழ்க்கையோ அல்லாஹ் தஆலா தந்துவிடவில்லை. பிறந்த தேதி இந்த காலத்திலே அநேகமானவர்களுக்கு தெரியலாம், ஆனால் இறக்க போகிற தேதி யாருக்கும் தெரியாது. யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ, தங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடிக் கொள்கிறார்களே, பிறந்த நாள் எழுதி வைத்திருக்கிறார்களே, அவர்கள் இறக்க போகிற நாள் எழுதி வைத்துக் கொள்ள முடியுமா? யாராவது இதுவரை உலகத்திலே யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா? செய்ய முடியுமா? நான் இந்த தேதியிலே இறந்து விடுவேன் என்று யாருக்காவது சொல்லுகிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? இல்லை சகோதரர்களே, தாய்மார்களே, யாருக்கும் இல்லை. சமீபத்திலே நடந்த நிகழ்ச்சி, ஒரு கணவர் காலையிலே 8 மணிக்கு படுத்திருக்கிறார். அங்கே வீட்டிலே கணவரும் மனைவியும் தான், வேறு யாரும் இல்லை. மனைவி அடுப்படியிலே, மனைவியை பெயர் சொல்லி அழைக்கிறார். மனைவி ஏதோ அடுப்பு வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த மனைவி அந்த வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்து என்னங்கன்னு கேட்டா அவர் பதில் சொல்லல, திரும்ப என்னங்கன்னு கேட்டா பதில் சொல்லல, திரும்ப என்னங்கன்னு கேட்டா பதில் சொல்லல, தொட்டு பார்த்தா ரூஹ் இருக்கல. சகோதரர்களே, மரணம் எப்படி வரும், எங்கிருந்து வரும் தெரியாது. சைக்கிளிலே போய்கொண்டிருந்தார் ஒருத்தர் ஆபீஸுக்கு வேகமாக. ஒரு பருந்து எங்கிருந்தோ ஒரு பாம்பை பிடித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறது தன்னுடைய காலிலே. அந்த போன பாம்பு ஏதோ காரணத்தினாலே அந்த பருந்து அந்த பாம்பை விட்டுவிட்டது. ரோட்டிலே போய்கொண்டிருக்கிற, சைக்கிளிலே போய்கொண்டிருக்கிற இவருடைய கழுத்திலே வந்து அந்த பாம்பு விழுந்தது. நல்ல பாம்பு, நன்றாக கடித்து விட்டது. பாம்பு எங்கே, இவர் எங்கே, ரோடு எங்கே, சைக்கிள் எங்கே, பருந்து எங்கே, பாம்பு எங்கே? சகோதரர்களை, மரணம் எப்படி வரும் என்று தெரியாது. பஸ் வேகமாக போய்கொண்டிருந்தது. ஒரு டயர் பஸ்ட் ஆகிவிட்டது. அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அன்கண்ட்ரோல் ஆகி பஸ் அந்த மைதானத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. கொஞ்ச தூரம், ஒரு 20-30 அடி போயிருக்கும். அங்கே ஒரு 4 பேர் உட்கார்ந்து ஏதோ விளையாடி கொண்டிருந்தார்கள், சீட்டு ஏதோ விளையாடி கொண்டிருந்தார்கள். அதில் 2 பேர் மேலே பஸ் ஏறி 2 பேர் செத்து விட்டார்கள். பஸ்ஸிலே யாருக்கும் எந்த காயமும் இல்லை. எதற்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் சண்டை போட பிறக்கவில்லை. அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய உத்தரவின்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியின்படி நடக்க பிறந்திருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் ஒருவன், முஹம்மது நபி, நமக்கு அவர்கள் மட்டும்தான் நபி. வேறு யாரையும் நாம் நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. யாரெல்லாம் நபி வழி என்று சொல்லுகிறார்களோ அந்த நபி வழி சொல்லுகிறவர்களுக்கு முன்னாலே இருந்து நபி வழியை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது என்று சொன்னால் நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அர்த்தம். சாட்சி என்று சொன்னாலே கண்ணாலே கண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம். சாட்சி என்ற வார்த்தைக்கே கண்ணாலே கண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம். நாம் அல்லாஹ்வை காணவில்லை, ஆனால் கண்டது போல் நம்பி இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணவில்லை. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாம் நம்பி இருக்கிறோம். கண்ணாலே கண்டதை விட உறுதியாக நம்பி இருக்கிறோம். கண்ணாலே கண்டது பொய்யாகலாம், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பது பொய்யாகாது. அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரை கொண்டும் எதுவும் நடப்பதில்லை, எப்பொழுதும் நடப்பதில்லை, எங்கும் நடப்பதில்லை, எதுவும் நடப்பதில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் கேட்டார்களா, உங்களுக்கு இந்த ஈமான் எப்படி வலுவானது? சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் செய்ய வேண்டிய முயற்சி அதுதான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே நடப்பதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய கலிமாவிலே 2ஐ தவிர வேறொன்று இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அபூ ஹனீஃபா இமாமுல்லாஹ் என்று இல்லை. யாருக்கு காதிலே விழுக வேண்டும் அவர்களுக்கு விழுகட்டும். நாங்கள் அப்படி ஈமான் கொள்ளவில்லை. நாங்கள் சொல்லுவதுதான் நாங்கள் சொல்லுவது. நாங்கள் சொல்லுவதாக நீங்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுவதில்லை. நாங்கள் சொல்லுவதுதான் நாங்கள் சொல்லுவது. நாங்கள் சொல்லுவதாக நீங்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுவதல்ல. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களுடைய கலிமா இதுதான், உங்களுடைய கலிமா எதுவோ தெரியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் கேட்டார்களாம், உங்களுக்கு ஈமானிலே இவ்வளவு பெரிய வலு எப்படி வந்தது? இமாம் ஷாஃபி சொன்னார்களாம்,
முட்டையிலிருந்து வெளியே வருகிற குஞ்சை பார்க்கிறேன், அதை பார்த்து அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுகிறேன். மானிலிருந்து வருகிற கஸ்தூரியை பார்க்கிறேன், அதை பார்த்து ஈமான் கொள்ளுகிறேன். இது போன்ற சில வாசகங்கள். முட்டையிலிருந்து குஞ்சு 21 நாள் வைத்ததற்கு பிறகு ஏதாவது சப்தம் கேட்கிறதா? அங்கே குஞ்சு உருவாகுகிறதே, அதனுடைய அழகிலிருந்து கால் நுடி வரை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அங்கம் அங்கமாக இன்றைக்கு வரை எந்த விஞ்ஞானியும் முழுமையாக ஆராய்ச்சி செய்து முடிக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை முடிக்க மாட்டான். ஏனென்றால் படைத்தவன் ரப்புல் ஆலமீன். ஆராய்ச்சி செய்கிறவன் படைக்கப்பட்டவன், படைக்கிறவன் அல்ல. யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள், மக்லூக். அல்லாஹ் ஒருவன் தான் காலிக், அல்லாஹ் ஒருவன் தான் பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமிகளை எந்தவித முன்மாதிரி இல்லாமல் படைத்தவன். இந்த பூமி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? ஒரு நிமிடத்திற்கு 26 கிலோமீட்டர் போய் கொண்டிருக்கிறது. தெரியுமா? யாருக்காவது தெரிகிறதா? ஏதாவது? பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்களை படைத்தவன். இன்று வரை வானங்கள் இல்லை என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லுகிறோம், வானங்கள் இல்லை என்று சொல்லாதீர்கள், உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுங்கள். ஏனென்றால் வானம் இருக்கிறது என்று குர்ஆனிலே இருக்கிறது. ஆகையினால் ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு சொல்லுவீர்கள் ஆமா ஆமா இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். கலீலியோ சொன்னது போல வீட்டு சிறையிலே காவல் வைக்கப்பட்டதற்கு பிறகு போப்பாண்டவர் கூப்பிட்டு பாராட்டுகிறார். ஆனால் கலீலியோவினுடைய வாதத்தை ஒப்புக்கொள்ள தயாரில்லை. சூரிய மைய கொள்கையை ஒத்துக்கொள்ள தயாரில்லை. எப்பொழுது நடந்தது? 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதுவரை பூமி மைய கொள்கை தான் இருந்தது. சூரிய மைய கொள்கையை முதலாக உலகுக்கு சொன்னவன் கலீலியோ. அவனுடைய எத்தனையோ பிரசங்கங்கள் இருக்கிறது, ஆனால் இப்பொழுது அது தேவையில்லை நமக்கு. அதற்காக விடுகிறேன் அதை. இமாம் ஷாஃபி சொன்னார்கள், கோழியிலிருந்து வருகிற, முட்டையிலிருந்து வருகிற குஞ்சை பார்க்கிறேன். சகோதரர்களே, உங்களை ஏமாற்ற நாங்கள் வரவில்லை. உங்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களிலிருந்து எதையும் வாங்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. உங்களிலிருந்தல்ல, இந்த உலகத்திலிருந்தும் எதையும் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாரிடத்திலிருந்து எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. உலமாக்கள் அத்தனை பேருடைய கொள்கையை நான் சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கையை சொல்லவில்லை. நானும் அதிலே ஒருவன். உலமாக்கள் அவ்வளவு பேரும் அப்படித்தான். ஏதோ சூழ்நிலையின் காரணமாக ஏதோ சிலர் சிக்கலிலே இருக்கலாம், அதற்காக நீங்கள் கிண்டலா பண்ணுகிறீர்கள். சூழ்நிலையின் காரணமாக, சந்தர்ப்பத்தின் காரணமாக இந்த காலத்திலே ஒவ்வொரு ஆளும் நினைக்கிறார், நான் 5 நேரம் தொழுகணும், மனைவி 5 நேரம் தொழுகணும், மக்கள் 5 நேரம் தொழுகணும். ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா மனைவி என்ன சொல்றாங்க? என்னங்க இப்படி மசமசன் இருக்கிறீங்க, ஒரு டிவி கூட வாங்கலையே நீங்க. ஒரு டிவி கூட அசல்ல வாங்க வேண்டியது அதுக்கு மேல எத்தனையோ. இப்ப அந்த அஜர்த் பார்க்கிறார், வீட்டை, தன்னுடைய வீட்டை சுத்தி இருக்கிற அத்தனை வீட்டிலையும் ஷைத்தானுடைய கொடி. அது ஷைத்தானுடைய கொடி சகோதரர்களே. அந்த கொடிக்கு கொம்புகள் முளைத்திருக்கின்றன. வெள்ளை ஷைத்தான், கருப்பு ஷைத்தான், 2 ஷைத்தான் இருக்கு. அந்த வயிறு வழியாக போகுது. இந்த ஷைத்தான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். இப்ப மஜ்ரத்தம் அந்த கருப்பு வெள்ளதான். எல்லா வீட்டையும் பார்க்கிறாள் மனைவி. அஜர்த்தை பார்க்கிறார், ஆலிம்சாவை பார்க்கிறார். என்ன ஆலிம்சா, இது கூட வாங்கலையே. இப்ப இவர் என்ன செய்வார்? பாவம். அப்படிப்பட்ட பாவப்பட்ட நிலையிலே இருந்தும் கூட இந்த தீனை இன்று வரை காப்பாற்றி வருகிறார்கள். இனி கியாமத் வரை பாதுகாப்பார்கள். நீங்கள் தீனை பாதுகாத்து வருகிறீர்களா என்பதை பற்றி பின்னாலே பேச்சு வந்தால் சொல்லுகிறேன். சகோதரர், உலமாக்களுடைய கொள்கையை சொல்லுகிறேன். ஏதோ காரணத்தினாலே, நிர்பந்தத்தினாலே, மக்களுடைய தவிர்க்க முடியாத அந்த சூழலின் காரணத்தினாலே பெரிய ஒரு கேள்வி. தர்கால நடக்கிற அனாச்சாரத்தை போய் தடுத்தீங்களான்? அங்க டிஸ்கோ டான்ஸ் நடக்குதான். யாராவது ஆலிம்கள்ல நடத்துறது ஜாயிஸ்னு சொன்னாங்களா? இவங்க மட்டும் ஜாயிஸ்னு சொல்லி இருந்தா பள்ளிவாசல்ல டிஸ்கோ டான்ஸ் நடக்கும். தர்கால போய் தடுக்கல, நீங்க போய் தடுத்தீங்களா? நீ யாரா போய் தடுத்து தடுங்களா? எங்க இங்க உட்கார்ந்து நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அதையே தான் உலமாக்கள் இன்டைரக்டாக சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் அது கூடாது என்பது. ஆனால் என்ன செய்வது? ஒரு சூழல் அப்படி ஏற்பட்டு விட்டது. ஆகினாலே நிர்பந்தமாக மௌனமாக இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அவ்வளவுதான் சொன்னேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே கேட்டார்கள், முட்டை, உங்களுடைய ஈமான் இவ்வளவு எப்படி வலுவானது என்று. அந்த குஞ்சு முட்டையிலிருந்து வருகிறதை அதை பார்த்து என்னுடைய ஈமான் வலுவானது என்று சொன்னார். சகோதரர்களே, ஆராய்ச்சி சொல்லி இருக்கிறார்கள், அந்த குஞ்சினுடைய அழகு இருக்கிறதே, அது தொட்டால் நசுங்கி விடும், அவ்வளவு பிஞ்சாக இருக்கிறது. அந்த குஞ்சினுடைய அழகு அவ்வளவு பிஞ்சாக இருக்கிறது முட்டைக்குள்ளே. அது அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறது.
குஞ்சு முட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறது. இந்த முட்டையை நாம உடைக்கும் போது கடையில் ஆம்லெட் போடுறாரு பாருங்க, அப்ப முட்டை உடைக்கும் போது கத்தியில உடைக்கிறார். இங்க கோழி குஞ்சு தன்னுடைய பிஞ்சு அழகால் உடைக்கிறது. கத்தியில உடைக்கிற முட்டையை இந்த குஞ்சுக்கு எப்படி உடைக்க முடியுது? அதனுடைய வெளிபாகம் தான் கெட்டியாக இருக்குமாம், உள்பாகம் மிருதுவாக இருக்குமாம். இது என்னுடைய அல்லாஹ்வுடைய வேலை, நம்முடைய அல்லாஹ்வுடைய வேலை. அது நமக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எத்தனையோ மிருகங்கள் காட்டிலே, ஆனால் மானிலிருந்து கஸ்தூரி எப்படி வருகிறது, மாட்டிலிருந்து கோரோசனை எப்படி வருகிறது, மீனிலிருந்து அம்பர் எப்படி வருகிறது? அல்லாஹ் நினைத்தால் சாதாரண ஒரு மீனிலிருந்து அம்பரை உற்பத்தி செய்கிறான். ஆனால் அம்பர் அந்த மீனிலிருந்து வரும் பொழுது, அந்த மீனுக்கே அம்பர் என்ற அரபியிலே பெயர், அதிலிருந்து வரும்பொழுது கருப்பாக இருக்கும், நாற்றமாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சக்தியை புரிந்து வாழ வேண்டும். உலகத்திலே சண்டை போட வரவில்லை. தாய்மார்களை கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய சக்தியை புரிந்து கொண்டு அவன் சொன்னபடி வாழ்க்கை நடத்த முயற்சி செய்ய வேண்டும். இருக்கிற காலம் எவ்வளவு என்று தெரியாது. இன்றோ நாளையோ. நாளை மரணம், இன்று வாழ்வு, நேற்று பிறப்பு. நாளை மரணம், இன்று வாழ்வு, நேற்று பிறப்பு. இவ்வளவுதான் வாழ்க்கை சகோதரர்களே. அந்த அம்பர் எடுக்கும் பொழுது கருப்பாக இருக்கும், நாற்றமாக இருக்கும். காய்ந்ததற்கு பின்னாலே அதனுடைய நிறமும் மாறும், அதனுடைய வாசனையும் மாறும், நறுமணமாகிவிடும். துர்நாற்றமாக இருந்தது நறுமணமாக ஆகிவிடுகிறது. எப்படி? ஏன் சகோதரர்களே? பூவை பார்க்கிறோம் இல்லையா? மல்லிகை பூவை பார்க்கிறோம், ரோஜா மலரை பார்க்கிறோம். அதுவெல்லாம் மணக்கிறது. எப்பொழுது மணக்கிறது? அது ஈரமாக இருக்கும் பொழுது மணக்கிறது. அது ஈரமாக இருக்கும் பொழுது மணக்கிறது. காய்ந்து விட்டால் பிறகு அதிலே மனம் இல்லை. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எந்த வஸ்துவாக இருந்தாலும் ஈரமாக இருந்தால் மணக்கும், காய்ந்து விட்டால் மணக்காது. ஆனால் சகோதரர்களே, நான் அந்த கடத்தலை சொல்லவில்லை, சந்தன கடத்தலை சொல்லவில்லை. சந்தனம் இருக்கிறதே, அந்த மரத்தை கொண்டு வந்து நீங்கள் முகர்ந்து முகர்ந்து பார்த்தாலும் சாதாரண ஒரு மரத்திலே என்ன வாசனை, அந்த வாசனை தான் இருக்கும். எப்பொழுது அந்த மரம் காய்ந்து விடுகிறதோ பிறகுதான் மணக்கும். என்னுடைய அல்லாஹ் நாடினால் ஈரத்திலே மணக்க வைப்பான். அல்லாஹ் நாடினால் காய்ந்த பிறகு மணக்க வைப்பான். அல்லாஹ் நாடினால் மலரை மணக்க வைப்பான். அல்லாஹ் நாடினால் வேரை மணக்க வைப்பான், வெட்டி வேரை மணக்க வைப்பான். அல்லாஹ் நாடினால் காயை மணக்க வைப்பான், ஏலக்காயை மணக்க வைப்பான். அல்லாஹ் நாடினால் பட்டையை மணக்க வைப்பான், கருவ பட்டையை மணக்க வைப்பான். அல்லாஹ் நாடினால். அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ் சொன்னபடி வாழுங்கள். அவன் அனுப்பிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹும் அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வல்லதீன மாஹு அஷித்தாஉ அலல் குஃபார். அவர்களை பற்றி நான் என்ன சொல்வது? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடனே இருக்கிறவர்கள் யார் தீனுக்கு மாறாக தீனை உடைக்க முயற்சி செய்கிறார்களோ, தீனுக்கு மாறாக முரண்படுகிறார்களோ, அவர்களுடைய விஷயத்திலே அஷித்தாவாக இருப்பார்கள், மிகவும் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள். ரஹமாஉ பைனஹும், ஆனால் தங்களுக்கு இடையிலே அன்பு பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள். தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன், அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ருக்குயிலே இருக்கிறவர்களாக, சஜிதா செய்கிறவர்களாக, சண்டை போடுகிறவர்களாக அல்ல, தொழுகையை விட்டுவிட்டு நோட்டீஸ் கொடுக்கிறவர்களாக அல்ல. தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன், ஈமானுடைய அடையாளம் சகோதரர்களே இது. தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன், ரக்காத்தை ருக்குவையும் சஜ்தாவை விட்டுவிட்டு ரோட்டில் இருக்கிறவர்களை கொஞ்சம் கேளுங்கள். தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹ், யாரிலிருந்து எதையும் தேடி இல்லை, அல்லாஹ்விலிருந்து அவனுடைய ஃபضலை தேடி. சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத், அவர்களுடைய நெற்றியிலே சஜ்தாவினுடைய அஸர் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சஜ்தா செய்து செய்து நெற்றி காய்த்து போய் இருக்கும் என்று சொல்லுகிறான். இதுதான் ஈமானுடைய அடையாளம். இந்த இடத்துல நான் இதை ஒண்ணு சொல்லணும். நெத்தி சில பேருக்கு காய்ச்சிருக்கும், சில பேருக்கு காய்க்காம இருக்கும். சில பேருக்கு 4 தடவை வச்ச உடனே நெத்தியில கருப்பு அடையாளம் வந்துடும். சில பேருக்கு 400 தடவை வச்சால் வராது. இந்த காய்ப்பு அல்லாஹ் சொல்லுகிற காய்ப்பு இருக்கிறது வெளியிலே தெரிகிற காய்ப்பில்லை, தொழுகையினால் அந்தரங்கத்திலே வருகிற, நெத்தியிலே அந்தரங்கத்திலே வருகிற பிரகாசம். வெளியிலே தெரிகிற கருப்புக்கு பெயர் இல்லை. சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத், சீமா என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அடையாளம் என்பது இந்த கருப்பு அடையாளம் தெரிகிறது, அதுவல்ல. அது அந்தரங்கத்திலே ஏற்படுகிற ஈமானுடைய நூர். அதனால சகோதரர்களை, அப்படிப்பட்ட நபியை பின்பற்றுகிறோம், அந்த நபி சொன்னவைகளை பின்பற்றுகிறோம். அந்த நபி சொன்னதை யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களை பின்பற்றுகிறோம். அந்த நபி சொல்லுவார், சொல்லாததை இவர்கள் சொல்லுவார்களே, ஆனால் இவருடைய சொல்லை தூக்கி எறிந்து விடுவோம். நபி சொன்னதைத்தான் சொல்லுகிறார். ஆனால் நபிக்கு சொல்லுகிற காலம் இந்த பூரா உலகத்துக்கும்
சொல்ல வேண்டிய சொல்ல கிடைத்த காலம் இருக்கிறதே கடைசி 4 வருஷம் தான், சுல்ஹ் ஹுதைபியாவுக்கு பிறகுதான். ஆகையினாலே நபி அவர்கள் எல்லா விஷயங்களையும் திறந்து எல்லா விஷயங்களையும் தெளிவாக ஒன்னொன்றாக தனித்தனியாக சொல்லுவதற்குரிய கால அவகாசம் இல்லை என்பது சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தரித்திர சரித்திரங்களுக்கு எப்படி தெரியும்? சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய காலம், மதனி வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, 6 வருட காலம் எப்படி இருந்தார்கள், சுல்ஹ் ஹுதைபியாவிலே என்ன நடந்தது, சுல்ஹ் ஹுதைபியாவிலே என்ன நடந்தது, அதற்கு பிறகு அரசர்களுக்கு கடிதங்கள் அனுப்பினார்களே, எந்த சூழ்நிலையை அனுப்பினார்கள், அந்த கடிதங்களுக்கு எப்படிப்பட்ட பதில் எல்லாம் வந்தது, பிறகு அவருடைய காலத்திலே அந்த 6 ஏறக்குறைய இந்த 4-5 வருட காலத்திலே 150 பிரயாணங்கள் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே ஏறக்குறைய 23 பிரயாணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களே இருந்திருக்கிறார்கள். இப்படி தீனையும் ஈமானையும் வளர்க்க வேண்டிய காலத்திலே ஒவ்வொரு மசாலாவையும் அவர்கள் சொல்ல முடியும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. காரணம், அதை கிரகிக்கிற நிலையிலே மக்களே இல்லை. மக்களுடைய நிலை என்ன? மக்களுடைய நிலை என்ன? உம்மிகள், எழுத படிக்க தெரியாதவர்கள், எந்த விதமான விவரங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தவர்கள் அல்ல. ஈமானுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த உலகத்தினுடைய அரசர்களாக ஆகிறார்கள். ஈமானுக்கு முன்னாலேயே அந்த தகுதி இருந்தது, ஆனால் தவறான வழியிலே உபயோகப்படுத்தினார்கள். இன்றும் நிறைய பேர் தகுதியை தவறான வழியிலே உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தகுதி சரியான வழியிலே உபயோகப்படுமானால், எப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கான மாதிரி, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிற்கான மாதிரி, இன்னும் ஏனைய சஹாபாக்களுக்கான மாதிரி ஆயிருக்குமானால், இந்த உலகத்தையே ஆளுகிற, இந்த உலகத்தையே ஆன்மீக ரீதியிலே ஆளுகிற அரசர்களாக ஆகியிருப்போம். இன்றைக்கும் நான் சொல்லுவேன் சகோதரர்களே, மானசீகமாக உலமாக்கள் தான் ஆளுகிறார்கள். முஸ்லிம்களை மானசீகமாக உலமாக்கள் தான் ஆளுகிறார்கள். அரசு ஆளுகிறது. அது இந்த அரசாக இருக்கலாம், இதற்கு முந்தைய அரசாக இருக்கலாம், இதற்கு பிந்தைய அரசு எதுவாக இருக்கலாம். ஆனால் மானசீகமாக முஸ்லிம்களை ஆட்கொண்டிருப்பது உலமாக்கள் தான். இன்றைக்கும் உலமாக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றை சொன்னால் இந்த சமுதாயத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, இப்பதான் ஹையத்து ஷரியத்துடைய முதல் கூட்டம், இன்னைக்கு இப்படி கலங்கி போய் நிக்கிறாங்களே. இவ்வளவு பெரிய எடுப்பு எடுத்திருக்கிறதுக்கு அடையாளமே பயம்தான் காரணம். இதுவரைக்கும் எத்தனையோ கூட்டம் நடத்தி இருக்கிறோம், இவ்வளவு பெரிய எடுப்பு எடுத்ததை பார்த்ததில்லை. நான் எல்லா பக்கத்திலையும் மலக்குகள் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. ரோட்லயே கொடுத்துறாங்க நோட்டீஸ். என்னப்பா இந்த ரோட்ல கொடுக்குறாங்கன்னா, இவ்வளவு கதிகலங்கி போய் இருக்கிறார்கள். ஹையத்து ஷரியத் என்பது, ஷரியத் பேரவை என்பது எல்லா மதரசாக்களுடைய நாதிர்கள், அதே போல மற்றும் ஆலிம்கள், ஜமாஅத்துல் உலமாவுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், இன்னும் பிரபல உலமாக்கள் அவ்வளவு பேரும் உறுப்பினர்களாக கொண்ட ஹையத் ஷரியத் இது, ஷரியத் பேரவை. உங்களை சும்மா விடாது. துண்ட காணா துணியா காணான்னு ஓட போறீங்க. தவறுகளை திருத்துங்கள், தவறாக இருந்தால். ஆனால் இது உங்களுடைய தவறையே நீங்கள் நபி வழி என்று சொல்லுவீர்களே, ஆனால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை இந்த சமுதாயம் புறக்கணித்தே தீரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் நபி வழியைத்தான் சொல்லுகிறோம். எப்படி என்பது உங்களுக்கு புரியவில்லை, ஆனால் விளக்கம் கேளுங்கள். கேள்விகள் நிறைய கேட்கிறார்கள். கேட்கும் போதே நபி வழிக்கு முரண்பட்ட மதுஹபுகளை பின்பற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. மதுஹபுகளுக்கு நபி வழிக்கு முரண்பட்டதுன்னு எப்ப தாங்கள் முடிவு செய்து விட்டீர்களோ, தாங்கள் தனியாக இருந்து கொள்ளுங்கள். விளங்குறதுக்கு கேட்கணுமா கேளுங்க. கேள்வி விளங்குறதுக்கு கேட்டா பதில் சொல்லலாம். எப்ப விளங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு பதில் சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண நாங்க தயார் இல்லை. இதே போலதான் விவாதம். உங்க கூட செய்தா அது விவாதமா இருக்காது, விதண்டாவாதமா இருக்கும். உங்க கூட செய்தா அது தர்க்கமா இருக்காது, குதர்க்கமா இருக்கும். ஏற்கனவே விவாதங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது, ஒன்றும் புதுசு இல்லை, அதிசயம் இல்லை. இது ஒரு, அதாவது அப்படி ஒரு மாயை. விவாதம் செய்ய வர்றீங்களா, நேரடி விவாதத்துக்கு தயாரா என்பது ஒரு மாயை. ஏற்கனவே செய்யப்பட்ட விவாதங்கள் புஸ்தக வடிவிலே, கேசட் வடிவிலே வந்திருக்கிறது. ஏதாவது முடிவு ஏற்பட்டு இருக்கிறதா என்று பாருங்கள். விவாதங்கள் என்ற பெயராலே குழப்பங்களை உண்டாக்கி, விவாதங்கள் என்ற பெயராலே குளத்தை கலக்கி மீன் பிடிக்க பார்க்கிறீர்கள். நாங்கள் குளத்தை கலங்கவே விட மாட்டோம், மனத்தையும் கலங்க விட மாட்டோம், குலத்தையும் கலங்க விட மாட்டோம். எங்களுடைய முஸ்லிம் குலத்தையும் கலங்க விட மாட்டோம். சகோதரர்களே, மதுஹப் வேணுமா வேணாமா? நான் சொல்ல வந்து அல்லாஹ்வை நம்பி வாழணும். அதுவும் குறிப்பா தாய்மார்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், இந்த விவாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அல்லாஹ் சொன்னபடி 5 நேரம் தொழுது, முதல்ல 5 நேரம் தொழுகணும். நம்மள முஸ்லிம்கள்ல 5 நேரம் விடாமல் தொழுகிறவங்க எத்தனை பேருங்க?
சொல்லுங்களேன் சும்மா. நீங்க தான் விடாமேன்னு சொன்னா வீட்டில் இருந்தாலும் தொழுகணும், வெளியூர் போனாலும் தொழுகணும், நல்லா இருந்தாலும் தொழுகணும், வியாதியா இருந்தாலும் தொழுகணும், கல்யாண வீடா இருந்தாலும் தொழுகணும், மௌத்து வீடா இருந்தாலும் தொழுகணும். இப்படி விடாமல் தொழுகிறவர்கள் நம்ம முஸ்லிம்கள் எத்தனை பேர்? சும்மா சொல்லுங்களேன். 2 அவர் சொல்றாரு, 20 இவர் சொல்றாரு, 1 இவர் சொல்றாரு, 3 பேர். சரியான கணக்கு. தொழுகிறவங்க 20%, அதுவும் சரி. ஆனா விட்டு விட்டு விடாமல் எந்த நிலையிலும். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் போய்கிட்டு இருக்கு, பஸ் போய்கிட்டே இருக்கு, மகரிபுடைய நேரம் போகுது, மகரிபுடைய நேரத்துக்கு ஒரு ஊருக்கு போயிரும் நினைச்சிருந்தோம், ஆனா அந்த ஊருக்கு போய் சேரல, அந்த ஊருக்கு போய் சேரல. இப்படியே போய்கிட்டே இருந்தா மகரிப் தொழுகை தவறிடும், மகரிப் தொழுகை தவறிடும். இப்ப இவர் தொழுகிறார், பார்த்திருக்கீங்களா? அப்படி அப்படி தொழுகிறவரா இருந்தா சில பேர் நம்மள என்ன செய்வாங்க, பஸ்ஸிலே உட்கார்ந்து தொழுதுருவாங்க. உட்கார்ந்து தொழுக அனுமதி இல்லை சகோதரர்கள். எப்பொழுது இறங்கி தொழுக முடியுமோ அப்பொழுது உட்கார்ந்து தொழுக அனுமதி இல்லை. எப்பொழுது தயமும் செய்து தண்ணீர் தேடி தொழுக முடியுமோ, தண்ணீர் இருக்கிற இடத்தில் தொழுக முடியுமோ, தண்ணீர் இல்லாமல் தயமும் செய்து தொழுக அனுமதியும் இல்லை. இந்த மாசத்து ஜன்னத்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேள்வி, அதிசயமான பதில். ஒருத்தருக்கு குளிப்பு கடமை ஆயிருச்சு, தொழுகையினுடைய நேரம் போகுது. இப்ப இவர் என்ன செய்வார்? இவர் சொல்றார் தயமும் செய்து தொழுவார். தயமும் செய்யறதுக்கு தண்ணி இல்லாமல் போறதுதான் காரணமே தவிர தொழுகையினுடைய நேரம் போவது காரணமாகாது. அல்லாஹ்வுக்கு பயங்க. தண்ணி இல்லாமல் அது மசாலா இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. குளிப்பு கடமை ஆயிருச்சு, வக்து போகுது, ஆகினால் தயமும் செய்து தொழுவார். ஆதாரம் எங்க இருக்கு? ஒரு ஆதாரம் இல்லை. இந்த மாசத்துல ஜன்னத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட அதாவது ஆதாரம் இல்லாத விஷயங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நம்பி 5 நேரம் தொழுகணும். குறிப்பாக தாய்மார்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், இங்க தாய்மார்கள் எப்ப தொழுகணும், தகப்பன்மார்கள் எப்ப தொழுகணும் அதுவும் பேசுவோம். தாய்மார்கள் எப்ப தொழுகணும்? அப்படி ஒரு சிந்தனை இதுவரைக்கும் வந்ததாகவே தெரியல. தாய்மார்களை கொஞ்சம் கேளுங்க, இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் வைங்க, பாக்கி விஷயத்தெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சாலும் சரி விட்டாலும் சரி, இந்த ஒண்ணு ஞாபகம் வைங்க. பாங்கு சத்தம் எப்ப காதுல கேட்டுச்சோ உடனே ஒது செய்யணும், உடனே தொழுகணும். ஃபஜ்ரும் அப்படித்தான். ஃபஜ்ர் ஆண்களுக்கு தான் ஜமாத்தோட இங்க வந்து தொழுகிறது சுன்னத்து, அந்த கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு. பெண்களுக்கு கலசர தொழுகிறது சுன்னத்து ஹனஃபி மதுஹபிலையும். இருட்டாக இருக்கும் பொழுதே பாங்கு சொன்ன உடனே தொழுகிறது சுன்னத்து ஹனஃபி மதுஹபிலையும். பாங்கு சொன்ன உடனே எந்த பாங்கா இருந்தாலும் சரி, லோஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா எந்த பாங்கா இருந்தாலும் சரி, பாங்கு சொன்ன உடனே எந்த வேலையா இருந்தாலும் தாய்மார்கள் அந்த வேலையை ஒத்தி வச்சுட்டு உடனே போங்க. தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆனா குஷுகுதோட தொழுதா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது, 15 நிமிஷம், 20 நிமிஷம், முன் சுன்னத்து பின் சுன்னத்து எல்லாம் சேர்த்து 20 நிமிஷத்துக்கு மேல ஆக போறது இல்லை. எத்தனை 20 நிமிஷம் வீணா கழியுது தாய்மார்களே. ஓ பாங்கு சொன்ன உடனே எந்த வேலையா இருந்தாலும் இருங்க, தொழுதுட்டு வந்துடுறேன், போங்க நேரா ஒது செய்யுங்க, தக்பீர் கட்டுங்க, நின்னுங்க தொழுங்க. இன்ஷா அல்லாஹ் பாருங்க உங்க குழந்தை தொழுக ஆரம்பிக்கும். பேச தெரியாத குழந்தை என்ன நான் சொல்லுவேன், ஜட்டியே போட்டிருக்காதான குழந்தை தொழுது. உங்க தொழுகை கபூல் ஆகுதோ இல்லையே, இந்த குழந்தையினுடைய தொழுகை கட்டாயம் கபூல் ஆகும். ஏனென்றா இந்த குழந்தை யாருக்காக தொழுகிறேன். நீங்க துஆ செய்யும் போது அந்த குழந்தை கை தூக்கி துஆ செய்யும். சில பேர் கை தூக்கி துஆவை செய்யறது இல்லை. காரணம் என்ன? செய்தாலும் கபூலாக போறது இல்லை. ஒரு ஏதாவது கொஞ்சமாவது கபூல் ஆகுங்கிற நம்பிக்கை இருந்தா தான் துஆ செய்யலாம். இதுதான் ஆகாதுன்னு தெரியும், அதனால அதை செய்யறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்ன உண்மை தெரியல. ஆகையினால தாய்மார்களை கட்டார 5 நேரம் தொழுங்க. வீட்டுல ஹராமான காரியங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றை விட நம்ம எல்லாருக்கும் தேவையானது நம்மளும் சேர்ந்து தொழுகணும், எல்லாம் செய்யணும். எல்லாவற்றை விட இன்னொரு தேவை அத்தியாவசியம் என்னன்னு சொன்னா, அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடாது, நினைக்கவும் கூடாது. நம்முடைய பொழுதுபோக்கே அதுதான். நமக்கு ஆக சிறந்த பொழுதுபோக்கே அதான், அடுத்தவங்களை பத்தி பேசணும். என்ன ஆச்சு அவரு வந்துட்டாரா, இறங்கிட்டாரா, என்ன கொண்டு வந்தாரு, எப்படி போனாரு, விசா கிடைச்சிருச்சா, பாஸ்போர்ட் அது கிடைச்சா, இதாச்சா என்ன, இதுதான் பேச்சு இருக்கும். மோசமான ஆள். கடைசி முடிவு பண்ணுவோம், எல்லாம் சேர்ந்து தீர்மானம் என்ன போடுவோம், அவர் மோசமான ஆளு. 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். என்ன அவன் தால தெரியுமா, ஒரு ஆள் பேர் சொல்லி அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு, அவர் கல்யாணத்துல என்ன செய்தாரு, ஹராமான காரியம் எல்லாம் செய்தாரு, வட்டி தான் பூரா ஒரு இதுவும் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்படி 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு அவசரமா நான் போகணும் வீட்டுக்கு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும், நான் போறேன்னு சொன்னார். இருப்பா பேசிட்டு போலான்றார். இல்ல நான் அவசரமா போகணும்னு போயிட்டார். அவர் போன உடனே இந்த 3 பேர் என்ன, இவனை தெரியுமா, இந்த போறவனை, இவனும் சாமானியமான ஆள் இல்லை. சரி, இப்ப 3 பேர் பேசிட்டு இருந்தாங்களா, இன்னொரு ஆள் எனக்கு நேரம் ஆச்சு கொஞ்சம் அது திட்டுவா, போய் சீக்கிரம் சாப்பிடணும், நேரம் ஆச்சு நான் போறேன்னு சொன்னா சரி விட்டாங்க. இவன் மட்டும் குறைஞ்சவன் இல்லை. இப்ப இந்த 2 பேர்
சகோதரர்களே, அவன் தனியா இருந்தா தான் கீபத் பேச மாட்டான். ஆனால் கீபத்தை பத்தி நினைப்பான். அவனை அதால பத்தி இந்த ஆளை பத்தி இந்த இன்ன பாவம் ஈஸ்முன், நினைவுகளிலே சிலது பாவம், பேச்சிலே சிலது பாவம் என்பது இருக்கிறது, நினைவிலும் சிலது பாவம். ஆகினால் மூமின்களுக்கு தேவையான விஷயம் யாரை பத்தி கீபத் பேசக்கூடாது. இப்ப என்ன பேசுறோமோ ஓபனா பேசுறோம், அவ்வளவுதான். இதுல கீபத்து கிடையாது, பின்னால பேசுற வேலை கிடையாது. ஆகையினால சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழியிலே வாழ வேண்டும். இதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். திரும்ப திரும்ப எங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை இதைத்தான் சொல்லுவோம். கடைசி மூச்சு இப்போவோ பிறகோ நாளையோ அடுத்த வருஷமோ 10 வருஷமோ தெரியாது சகோதரர்களே. ஆனால் கடைசி மூச்சு இருக்கும் வரை உலமாக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து இதைத்தான் சொல்லுகிறார்கள், மதரசாக்கள் அவ்வளவும் சேர்ந்து இதைத்தான் சொல்லுகிறது, ஆலிம்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து இதைத்தான் சொல்லுகிறார்கள், ஜமாத் உலமா அவ்வளவும் சேர்ந்து இதைத்தான் சொல்லுகிறது. எங்காவது மாறாக நடக்கிறது என்றால் அது நிர்பந்தமாக நடக்கிறது. அதை தடுக்காமல் யாராவது இருக்கிறார்கள் என்றால் நிர்பந்தமாக இருக்கிறார்களே தவிர அவர்களால் முடியாமல் இருக்கிறார்களே தவிர உங்களால் செய்ய முடிந்தால் செய்து காட்டுங்கள், வீணாக தர்க்கம் பண்ணிக் கொண்டிருக்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் ஹனஃபியா ஷாஃபியா. நல்ல வேளை அல்லாஹ் ஹனஃபியா ஷாஃபியான்னு கேட்காம, அடே யாருக்கு எந்த கேள்வி கேட்கணும், யாரை பத்தி எந்த கேள்வி கேட்கணும் இதே தெரியல. நான் சொல்லுவேன், நிறைய கேள்வியே தப்பு. கேள்விக்கு பதில் சொல்றது இல்லை என்ற காரணம் என்னன்னு சொன்னா கேள்வியே தப்பு. கேள்வியே தப்பு. ஒருத்தர் பார்த்து, அப்துல்லாவை பார்த்து, இங்க அக்காக்கு அக்கான்னு தான் சொல்றது, சில ஊர்ல ராத்தான்னு சொல்லுவாங்க, அக்கா. அப்துல்லாவை பார்த்து, ஆயிஷா அக்கா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டார். அப்துல்லாவை பார்த்து, ஆயிஷா அக்கா உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு இவர் பதில் சொல்லுவாரா? கேக்குறேன், சொல்லுவாரா? முறைச்சுதான் பார்ப்பார். என்ன பதில் சொல்றது அவருக்கு? பதிலே சொல்லாம போறதுதான் நல்லது. கேள்விகள் அநேகமானது இப்படித்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. எனக்கு அதுல ஒரு ருசி தெரியுது. அல்லாஹ் நம்மளை இபாதுர் ரஹ்மான் சொல்றாங்க. யார சொல்றாங்க? நம்மள தான் சொல்றாங்க. இபாதுர் ரஹ்மான் சொல்லும் போதே மகனே இங்க வான்னு கூப்பிடுறது ஒண்ணு இருக்குது. மகன் பேரை சொல்லி அபூபக்கர் இங்க வா, அப்துல்லா இங்க வா அப்படின்னு கூப்பிடலாம். டே இங்க வா, அத்தாவுக்கு உரிமை இருக்கு. ஆனால் என் மகனே இங்க வா, எப்படி பிரியமா இருக்கும். அதே போல அல்லாஹ் சொல்ற மாதிரி இபாதுர் ரஹ்மான் இல்லதீன, அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியிலே ஹௌனான நடை நடப்பார்கள். ஹௌனான நடை. இன்னொரு இடத்துல இருக்குது, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே மரஹுடைய நடை நடக்காதே. அங்க மரஹுடைய நடை நடக்காதே என்று இருக்குது. இங்கே ரஹ்மானுடைய இபாத் ஹவுனுடைய நடை நடப்பார்கள் என்று இருக்கு. இப்ப ஹவுனுடைய நடைனா என்ன, மரஹுடைய நடைனா என்ன? மரஹுடைய நடை நடக்க கூடாது, ஹவுனுடைய நடை நடக்கணும். ஹவுனுடைய நடைனா என்ன? அகராதி எடுத்து பார்த்தால் அமைதியான இருக்கும். அமைதியான என்ன அர்த்தம்? கை எப்படி கட்டிக்கிறதா, ருக்கூல இருக்கிற மாதிரி இருக்கிறதா, மேல பார்க்கிறதா, கீழே பார்க்கிறதா? அமைதியான நடை என்பதை பார்க்க வேண்டுமானால் எங்களுடைய முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையை ஹதீஸிலே பார்க்கணும். இது குர்ஆனுடைய பாஷை. இது லோகத்துல பார்க்கிறது இல்ல, அகராதியில பார்க்கிறது இல்ல. ஹவுனுக்கு அர்த்தம் அகராதியில பார்க்க கூடாது. ஹவுனுடைய நடை என்றால் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். ஷமாயில் திருமதி இது போன்ற கிதாபுகளிலே ரசூலுல்லாஹ் நடக்கும் பொழுது, சாதாரணமாக பூமியிலே நடக்கும் பொழுது ஒரு மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு இறங்குவது போல இருக்கும் அவர்களுடைய குனிந்த நடை, பணிந்த நடை, ஒழுங்கு நடை. இன்னைக்கு பாருங்க, குனிஞ்ச நடை இருக்கா, பணிஞ்ச நடை இருக்காது. அப்படி தொப்பி காட்டி விட்டு அப்படி ஜில்லுண்டு கேட்டிருக்கார் ஒருத்தர் கேள்வி, இன் பண்ணி கொள்ளலாமா? என்னால சொல்லாம இருக்க முடியறதில்ல, பல கூட்டத்தில் சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு ஜீரணமாகல, இவ்வளவோட தான் நிக்குது. இன் பண்ணி கொள்ளலாமா? எந்த ஜன்னத்திலே எந்த மாசம் எந்த தேதி வேணா பிறகு சொல்றேன். இன் பண்ணி கொள்ளலாமா? ஹதீஸிலே இதற்கு எந்த தடையும் நான் பார்க்கவில்லை. பதில், ஹதீஸில் இன் பண்றதுன்னா வரும், ஹதீஸில் பேண்ட் வரும், ஹதீஸில் ஷர்ட் இன் பண்றதுன்னா வரும். சோதர்களே, ஷரியத்துடைய உடை என்ன? ரொம்ப பேர் கேட்கறாங்க, இப்படி ஷர்ட் போட்டா என்ன, இப்படி பேண்ட் போட்டா என்ன, இப்படி தொப்பி இல்லாம இருந்தா என்ன? அதோடு கூடி இன்னொரு பெரிய அற்புதமான வாதம், தாடி வைக்கணும், அவ்வளவுதான். அது தாடின்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதோட நீலாகலம் எல்லாம் கணக்கில்லை. நாங்க சொல்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்களோ அது போல செய்யணும், அவ்வளவுதான். நீள அகலம் அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? என்னங்க ஒரு தலைவரை கொண்டாடுகிற தொண்டன் அவர் போடுற மாதிரி துண்டி விரும் போட முயற்சி பண்றார், அந்த கலர்ல கூட. ஒரு தலைவரை பின்பற்றுகிற அந்த காலத்துல பார்த்தா காங்கிரஸ்காரர்கள் சொல்றவங்க அந்த காங்கிரஸ் தொப்பி போட்டிருப்பாங்க,
கரவேட்டி கட்டுறவங்க கரவேட்டி கட்டுறாங்க, துண்டு போடுறவங்க துண்டு போடுறாங்க. இந்த சாதாரண தலைவர்களுக்கு, துனியா தலைவர்களுக்கு பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய நடை உடை பாவனை பின்பற்றுகிறார்கள். பேச்சுல கூட தலைவர் கரகரத்த குரல்ல பேசுறா, இவரும் கரகரத்த குரல்ல பேச பார்க்கிறார். தெரியுதுங்களா கரகரப்புண்டா? சரி, தெரியாட்டா வேற யார்ட்ட கேட்டுங்க, தெரிஞ்சுப்பேன். அவர் பேசுற மாதிரி இவர் பேச பார்க்கிறார். நீ முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுகிறவர், அவர்கள் வைத்த தாடியை விட்டுவிட்டு தாடி என்று ஒன்று இருந்தால் போதும் என்று சொன்னால் நீங்கள் சுன்னத்தை பின்பற்றுகிறீர்களா? நீங்கள் நபி வழியை பின்பற்றுவீர்களா? அவர்கள் எப்படி ஆடை அணிந்தார்கள்? ஆடைக்கு இலக்கணம் ஷரியத்தில் நான் சுருக்கமா சொல்றேன், ஞாபகம் வந்துட்டு நாளை தாய்மார்களும் கேட்கணும், நானும் கேட்கணும். ஆடை என்றால் அவருடைய ஆடையை பார்த்து அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும், அதற்கு பெயர் ஆடை. ஜுப்பா போடணுமா, தொப்பி போடணுமா, வேட்டி கட்டணுமா, என்ன கட்டணுமா தெரியாது. நாம சொல்றோம் அந்த ஆடையை பார்த்தால் தவறான எண்ணம் வரக்கூடாது, தவறான உணர்வுகள் வரக்கூடாது. அதை பார்த்தா என்ன வரக்கூடாது? தவறான உணர்வுகள் வரக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஆடையை பார்த்து, அந்த பெண்ணு போகும்போது போறோம், பஸ்ல நிக்கிறோம், பின்னால நிக்கிறோம், அந்த ஆடையை பார்த்தால் தவறான உணர்வுகள் வந்தால் அந்த ஆடை தவறு. ஒரு ஆணை பெண் பார்க்கிறாள், ஒரு ஆணை எங்காவது பெண் பார்க்கிறாள், அவனுடைய உருவம் அந்த கவர்ச்சியின் காரணமாக அந்த பெண்ணுக்கு தவறான உணர்வுகளை ஏற்படுத்துமானால் அந்த உடை மார்க்கத்துக்கு புறம்பானது, அவ்வளவுதான். மார்க்கத்துக்கு ஒத்த உடை என்னவென்றால் தவறான எண்ணங்களையும் ஆசைகளையும் பாலுணர்வுகளையும் தூண்டாத ஆடையாக இருக்க வேண்டும், அதுதான் மார்க்க ஆடை, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்ற வேண்டும். இப்ப இந்த கேள்வி, அது யார் எந்த மதுஹப்ங்கிற கேள்வி. மதுஹப் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். நிறைய கேள்வியில் இருக்கிற அடிப்படையே அதுதான், மதுஹப் அவசியமா? நீங்க மதுஹபத்தான் பின்பற்றீங்க, ரசூலுல்லாஹ் பின்பற்றல. நீங்க மதுஹபத்தான் பின்பற்றீங்க. நாம சொல்றதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நாங்க சொல்றதுதான் நாங்க சொல்றதுக்கு விளக்கம், நாங்க சொல்றதுக்கு நீங்க சொல்றது விளக்கம் இல்ல, விதண்டாவாதம். நாங்க சொல்றோம் இமாம்களுடைய பெயரால சொல்றது இருக்குது, அடையாளத்துக்கு சொன்னா ஹனஃபீண்டு, அடையாளத்துக்கு சொன்ன ஷாஃபீண்டு, அடையாளத்துக்கு சொன்ன குறைஷீண்டு, அடையாளத்துக்கு சொன்னோம் என்னங்க சோத்து பானைன்னு இருங்களா. சோத்து பானை வம்சம் சில ஊர்ல இருக்கு, சோத்து பானை, அந்த பானை, இந்த பானை, என்னென்னவோ, நண்டு காலு, ஒல்லிக்காலு, ஒல்லிசா, நிறைய கேள்விப்பட்டிருக்கப்படி. அவர் ராவுத்தரு, மறைக்காரு, இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் எதுக்கு? அடையாளத்துக்கு. இதே போல இது சொல்லப்பட்டது அடையாளத்துக்கு தானே தவிர ஜாதியும் அல்ல, மதமும் அல்ல, வேறு எதுவும் அல்ல, வெறும் அடையாளத்துக்கு சொல்லப்பட்டது. இமாம் அபூ ஹனீஃபா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அதை பின்பற்றுகிறோம், இல்லாவிட்டால் பின்பற்றவில்லை. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இமாம் ஷாஃபி அபிப்பிராய வேதம் இருக்கிறத, இவர் ஒன்னு ஆகும் சொல்றார், அவர் ஆகாதுன்னு சொல்றார், அவர் மக்ரூன்னு சொல்றார், இவர் இங்க கை கட்டார், அவர் அங்க கை கட்டார், அவருக்கு அங்க. ஹதீஸ்ல எப்படி இருக்கு? ஹதீஸை பாருங்க, எல்லா ஹதீஸையும் பாத்தீங்களா? எல்லா ஹதீஸையும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஹதீஸ்ல இல்லாத விட்டுறலாம், ஹதீஸ்ல இருக்கிறதே. நீங்களே முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்களே நேற்று ஒன்று இன்று ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. நம்முடைய மாணவர் ஒரு தேடி அவருடைய முன்னுக்கு பின் முரணானதை ஒன்று சொல்லியிருக்கிறார். இந்த மாசமோ அந்த மாசம், இது பக்கத்துள்ள மாசத்துல இருந்து எழுதியிருக்கிறார். சஜ்தாவுடைய ஆயத்தை கேசட்ல, வீடியோ கேசட்ல, ஆடியோ கேசட்ல சஜ்தாவுடைய ஆயத்தை கேட்டால் சஜ்தா செய்யணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதுக்கு இந்த மாசத்தினுடைய அல்லது போன மாசத்தினுடைய இதுல அவர் பதில் சொல்லி இருக்கிறார். சஜ்தாவுடைய கேசட்டுக்கு பதில் சஜ்தா செய்யணுமா இல்லையா என்பதற்கு அவர் எழுதியிருக்கிறார். ஒளிப்பதிவு நாடாவில் இருந்து குர்ஆன் வசனங்களை கேட்கும் பொழுது நேரில் கேட்பது போன்ற உணர்வையே நாம் அடைகிறோம். சஜ்தா செய்வது ஒருவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டியதல்ல, இறைவனுக்காக செய்யப்படும் வணக்கமாகும். எனவே ஒளிப்பதிப்பு நாடாவில் கேட்டால் சஜ்தா செய்ய வேண்டும் என்ற கட்டளையை செயல்படுத்த வேண்டும். கேசட்ல கேட்டாலும் சஜ்தா செய்யணும் சொல்றார். இது எப்ப சொல்லி இருக்கிறாங்க? 97 ஜூலை பக்கம் 50. எங்க போய் நீங்க பார்க்கணும்? மௌத்தான பிறகு உள்ள ஜன்னத்தில் இல்ல, இப்ப இருக்கிற ஜன்னத்தில். இப்ப ஒரு ஜன்னத்தில் இருக்குல்ல, அதை பார்க்கணும். 97 ஜூலைல இதே இவர் பதில் சொல்லும் பொழுது இதற்கு முன்னால் இருக்கிற, ஆனால் 97 2ஆம் தேதி மேலப்பாளையத்தில் அவரே பேசியிருக்கிறார். அதே 97 ஆகஸ்ட்ல, ஜூலைல சஜ்தா செய்யணும் எழுதியிருக்கிறார் ஜன்னத்துல. ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி மேலப்பாளையத்தில் பேசும்போது அவருடைய கேசட்ல இருக்குது, ஒளிப்பதிவு நாடாவில் சஜ்தா வசனங்களை கேட்டால் சஜ்தா செய்ய வேண்டியதில்லை. இந்த ஆதாரத்தோடு இருக்கு, அந்த கேசட் இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க. அந்த புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. இவர் முதல் மாசத்துல சஜ்தா செய்யணும்ங்கிறாரு, 2வது மாசத்துல சஜ்தா செய்ய வேண்டியதில்லைங்கிறார். இவரே முன்னுக்கு பின் முரண்படுகிறார் என்று சொன்னால், இமாம் ஷாஃபி முரண்பட்டால் அது ஹதீஸ்களுடைய ஆதாரத்தோடு முரண்படுகிறார்கள். அப்படி ஆதாரத்தோடு முரண்படுவது உம்மத்துக்கு ஒரு வகையில் அதிலே சகாயம் சலுகையும் இருக்கிறது.
ஆகையினால சகோதரர்களே, மதுஹப் என்பது அடையாளத்துக்கு சொல்லப்பட்ட பெயரை தவிர அது ஒரு அதாவது நிர்பந்தத்துக்கு அதாவது நாம் விளங்குவதற்கு சொல்லப்பட்ட பெயரை தவிர அது கட்டாயமான ஒன்றென்றோ அது அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட நாள் என்றோ நாம் சொல்லவில்லை. சரி, இப்ப மதுஹப் வேண்டான்னு சொன்னா, நான் இன்னைக்கு காலையில நீடூர்ல பேசும்போது உலமாக்களுக்கு முன்னால பேசும்போது நான் இந்த ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சிந்தனைக்கு வைங்கன்னு அவங்ககிட்ட சொன்னேன். மதுஹப் வேண்டான்னு சொல்றீங்கல்ல, மதுஹப் வேணுமா வேண்டான்னு கேட்கறீங்கல்ல, இதுக்கு 5 பதில் இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா 5 பதிலும் இங்கே சொல்ல முடியாது, அங்கேயும் சொல்லலை. ஒரு பதில், முதல் பதில், மதுஹப் வேண்டாம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மதுஹப் வேண்டான்னு சொல்றீங்கல்ல, விட்டுருவோம். எல்லா மதுஹப் வேண்டாம்னா கிதாப் எல்லாம் விட்டுறணுமா இல்லையா? எல்லா கிதாபையும் விட்டுருங்க, எல்லா மசாலா கிதாபையும் விட்டுருங்க. ஹனஃபி மசாலா கிதாப், ஷாஃபி மசாலா கிதாப், ஹம்பலி மசாலா கிதாப், மாலிகி மதுஹப் கிதாப், பிறகு எத்தனை இமாமுடைய கிதாப் இருக்கு அந்த கிதாப் எல்லாம் விட்டுருங்க. மதுஹப் வேண்டாம்னு சொல்ற ஒரு நபரை இங்க கூட்டிட்டு வாங்க, இங்க நிக்க வைங்க, அவரை தொழுக சொல்லுங்க. இப்போ தொழுகிறதுக்கு முன்னால அவர் பீஷாபுக்கு போவார், இஸ்திஞ்சா செய்வார், ஒது செய்வார், பிறகு வந்து தொழுவார். சாதாரண பழக்கம். ஏன்னா பீஷாப் அது வரைக்கும் அடக்கி வச்சிருக்கிறது. எப்பதான் பீஷாப் போறது? தொழுக போனா தான் பீஷாப் போறது. போகட்டும், பீஷாபுக்கு போனார். இப்ப பீஷாபுக்கு போனவர் எதை நோக்கி உட்காரணும்? கிபிலா நோக்கி உட்காருவாரா உட்கார மாட்டாரா என்றால், இப்ப குரான்ல அதை பத்தி இல்லை. குரான்ல எல்லா விஷயமும் குரான்ல தொழுஹர் 4 ரக்காத்துண்டே இல்லை. முத்தவாத்திரான ரிவாயத்தை கொண்டு சாபித்தாக இருக்கிறது. வழி வழியாக சொல்லப்பட்ட மறுக்க முடியாத அளவு நபர்களை கொண்டு சாபித்தாயிருக்கிறது, உறுதியாயிருக்கிறது. இப்படி முத்தவாத்திரான ரிவாயத்தை கொண்டு சாபித்தானதில் ஒன்றுதான் லுஹருடைய ரக்காத்து, அஸ்ருடைய ரக்காத்து, ஏராளமான விஷயங்கள். அதனால குரான்ல பிஷாப் பைகானா செய்யும் போது எப்படி எந்த பக்கம் பார்த்து உட்காருங்கிறது குரான்ல சொல்லப்படல, ஹதீஸ்ல இருக்கு. ஹதீஸ்ல இருக்குன்னு சொன்னால் அபூ அய்யூப் அன்சாரியுடைய ரிவாயத் புகாரி ஷரீஃப்ல இருக்குது. நீங்கள் எப்பொழுது பிஷாப் பைகானாவுக்காக வேண்டி இருப்பீர்களோ, லா தஸ்தக்பிருல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா, கிபிலாவை முன்னோக்கி உட்காராதீர்கள், கிபிலாவுக்கு முதுகு காட்டி உட்காராதீர்கள். கிபிலாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது, கிபிலாவுக்கு முதுகு காட்டி உட்காரக்கூடாது. பல் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, பின்ன என்ன உட்காரணும்? நீங்க கிழக்கோ அல்லது மேற்கோ நோக்கி உட்காருங்கள். இப்ப இந்த ஹதீஸ் அவர் கையில கொடுத்துட்டோம், புகாரி ஷரீஃப் தர்ஜுமா கையில கொடுத்துட்டோம், சுனன திருமதி தர்ஜுமா கையில கொடுத்துட்டோம். அவர் இந்த ஹதீஸை பார்த்தார், இங்க இப்படி இருக்கு, இவர் எப்படி உட்கார போறார்? கிபிலா முன்னோக்கி உட்காரக்கூடாது, பின்ன எங்க உட்கார சொல்லி இருக்குது? கிழக்க அல்லது மேற்க பார்த்து உட்காருங்க. இப்ப மேற்க பார்த்து உட்கார்ந்தா கிபிலா முன்னோக்கிறதாகும், கிழக்க பார்த்து உட்கார்ந்தா கிபிலா பின்னோக்கிறதாகும். ஹதீஸ்ல இருக்கு முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது, மேற்க பார்த்து உட்காருங்க இல்ல கிழக்க பார்த்து உட்காருங்க. இவர் என்ன செய்ய போறார்? அவரை கூப்பிடுங்க, கொஞ்சம் கேட்போம். விட்டாச்சுங்கல்ல, ஹதீஸை விட்டார், அதாவது ஃபிக்ஹ் கிதாப் எல்லாம் விட்டாச்சு. என்ன செய்ய போறார்? இந்த ஹதீஸை பார்த்து அமல் செய்ய முடியுமா? இந்த ஹதீஸ்ல ஷர்ரிகு அவ் கர்ரிபு என்று சொன்னது, ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் பார்த்து மக்கா மதீனாவை பார்த்து விளக்கம் சொல்லணும். மக்கா இருக்குதே, மதீனா இருக்குதே, மக்காவுக்கு வடக்கே இருக்கிறது. ஆகையினால் மக்கா மதீனாவில் இருப்பவர்கள் தெற்கே முன்னோக்கினால் தான் கிபிலா. நமக்கு மக்கா மேற்கே இருக்கிறது, ஆகையினால் மேற்கே முன்னோக்கினால் கிபிலா. மதீனாவாசிகளுக்கு சொன்னார்கள் கிழக்கு மேற்கு நோக்கி உட்காருங்கள் என்று. நமக்கு என்ன சொல்லணும்? அந்த ஹதீஸை பார்த்து தெற்கு வடக்கில் உட்காருங்கள் சொல்லணும். இது புரியணுமா வேண்டாமா? புரிய முடியாது. சரி, அடுத்தது ஒது செய்ய போனார். இப்ப ஒது செய்ய போனா நாம கேட்போம், இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை கழுவுங்க. எங்க இருந்து எது வரைக்கும் கழுவீங்க? முகத்தை எங்க இருந்து எது வரைக்கும் கழுவீங்க? இது வரைக்கும் கழுவீங்களா? இந்த குழி வரைக்கும் கழுவீங்களா? இங்க முடிச்சிருக்கு அது வரைக்கும் கழுவீங்களா? நெத்தியில எது வரைக்கும் கழுவீங்க? இங்க எது வரைக்கும் கழுவி? இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, காரணம் ஃபிக்ஹ் கிதாபில் இருக்குது, காது வரை, இங்கே நெத்தி வரை, இங்கே தாடை வரை. ஃபிக்ஹ் கிதாபில் மா யுவாஜஹு பிஹி ஹுவ வஜ்ஹுன், எது முன்னோக்கப்படுகிறதோ அதுதான் வஜ். வஜ் என்று சொன்னாலே முன்னோக்குதல். இப்படி ஒருத்தர் நேரா நின்று நேரா பார்த்தால் அவருடைய கண்ணுக்கு எது தெரியுதோ அதுக்கு தான் பேர் வஜ். அப்ப வஜ்னு சொன்னா இப்ப தாடியும் கழுவணுமா இல்லையா? இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபஸிலு உஜூஹக்கும், முகத்தை கழுவுங்கன்னு இருக்கு. இப்ப தாடி முகத்துல சேர்ந்ததா இல்லையா? கழுவீங்களா இல்லையா? யார் மதுஹப் வேண்டான்னு சொல்றாரோ அவர்கிட்ட கேட்கிறேன், ஹதீஸை பார்த்து நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லணும். இல்லையானா நாளைக்கு யார்கிட்டவும் போய் கேட்காம, பிராக்கெட்ல போட்டுங்க, யார்கிட்டவும் போய் கேட்காம தாடி சேர்த்து கழுவணுமா இல்லையா என்றால், சகோதரர்களே, இதற்கு விளக்கமாகத்தான் அவ்வளவு ஹதீஸ்களையும் ஆராய் செய்து இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த இமாம்கள் சொன்னதை தான் நாம் சொல்லுகிறோம். இமாம்கள் சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். இமாம்களை விட்டுவிட்டு மதுஹபை குர்ஆன் ஹதீஸை மட்டும் பார்த்து ஒருவர் அதிலிருந்து எல்லா விஷயத்தையும் விளங்க முடியாது. சகோதரர்களே, நான் சொன்ன சாதாரண ஒரு டாக்டர் சொல்றது கூட விளங்க முடியல. ஒரு வைத்தியத்தை போறாராம், அவர் எல்லாம் எழுதி கொடுத்து இதை 1 லிட்டர் தண்ணியில போட்டு 1/2 லிட்டரா காய்ச்சி 1 லிட்டர் தண்ணியில போட்டு 1/2 லிட்டர் ஆக்கி ஒரு நாளைக்கு 3 வேளை அப்படி 2 நாள் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னார்.
இவர் அதே மாதிரி குடிச்சு 2வது நாள் வந்தார். வந்து சாயந்தரம் வைத்தியரே என்ன நல்லாகல, அப்படியே தான் இருக்கு, வயிற்று போக்கு நிக்கிறேன்னு சொன்னாரு. அப்படியா, நான் என்ன சீட்டு கொடுத்தா கொஞ்சம் கொடுங்கன்றாரு. அதான் தண்ணியில போட்டு காய்ச்சி குடிச்சிடுவேன். அவர் கையில கொடுத்து இதை தண்ணியில போட்டு காய்ச்சி குடிங்கன்றாரு. அந்த பேப்பரை தண்ணியில போட்டு காய்ச்சி குடிச்சிட்டார். சகோதரர்களை, நீங்கள் இதைத்தான் செய்ய போகிறீர்கள். நான் சும்மா விதண்டாவாதத்துக்கு சொல்லல, வெறும் மொழிபெயர்ப்பு பார்க்கிறேன் என்று சொன்னால் அந்த மொழிபெயர்ப்பு பார்த்து ஒரு வார்த்தைக்கு முழுமையாக அர்த்தம் செய்ய முடியாது என்பது எங்களுடைய வாதம். ஹதீஸ் எல்லா ஹதீஸ்களையும் ஆராய்ச்சி செய்து அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வாதம். அதனால சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதுஹப் என்பது கேள்வியே இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் எந்த மதுஹப் என்பது கேள்வியே இல்லை, கேள்வியே தவறு. ஹஜ்ரத் உமர் எந்த மதுஹப் என்பது கேள்வியே இல்லை. நான் இன்னும் சொல்லுவேன் தைரியமாக, அபூ ஹனீஃபாவே ஹனஃபி மதுஹப் அல்ல. அபூ ஹனீஃபா ஹனஃபி மதுஹப் இல்ல. அபூ ஹனீஃபாட்ட நீங்க எந்த மதுஹப்னு கேட்டிருந்தா ஹனஃபி மதுஹப்னு சொல்லி இருக்க மாட்டார்கள். அவங்க சொன்னது மசாலாவை தொகுத்து சொன்னாங்க. யாருக்கெல்லாம் அவர்கள் தொகுத்தது பிடித்ததோ அவர்கள் சொன்ன வழியிலே நடக்கிறார்கள். இவர்கள் தான் ஹனஃபி வழி, அபூ ஹனீஃபா வழியிலே நடக்கிறார்களே தவிர இமாம் அபூ ஹனீஃபா நான் ஹனஃபி என்று சொல்ல மாட்டார்கள். இதோட ஒரு அற்புதமான கேள்வி, கியாமத்தில் அல்லாஹ் தஆலா ஹனஃபிக்கு சொர்க்கம் தருவானா, ஷாஃபிக்கு சொர்க்கம் தருவானா, மாலிகிக்கு சொர்க்கம் தருவானா, ஹம்பலிக்கு சொர்க்கம் தருவானா? நான் கேட்கிறேன், கியாமத்தில் அல்லாஹ் அலோபதிக் வைத்தியம் பார்த்தவனுக்கு சொர்க்கம் தருவானா, ஹோமியோபதி பார்த்தவனுக்கு சொர்க்கம் தருவானா, சித்தா பார்த்தவனுக்கு சொர்க்கம் தருவானா, ஆயுர்வேதிக் பார்த்தவனுக்கு சொர்க்கம் தருவானா? இந்த கேள்வி எப்படியோ அப்படிதான் அந்த கேள்வி விளங்குறதுக்காக சொல்றேன். ஹனஃபி ஷாஃபிங்கிற கேள்வி இருக்குது, இது நம்ம அடையாளத்துக்கு சொன்னது. துணி தொப்பி போட்டவனுக்கு சொர்க்கமா, பரு தொப்பி போட்டவருக்கு சொர்க்கமா? இது என்னங்க, தொப்பி நம்ம சௌகரியத்துக்கு போட்டுக்கிட்டோம். மதுஹப்ங்கிறது நம்ம சௌகரியத்துக்காக, அமல் செய்யறதுக்கு சௌகரியமாக மசாலாவை தொகுத்து கொடுத்திருக்கிறார், ஆகினாலே செய்கிறோம். எப்படி மருந்துகளை தொகுத்து அதை டேப்லெட்டுகளாக கொடுத்திருக்கிறார்களோ அதுபோல பூரா ஹதீஸிலிருந்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பின்பற்றுகிறோம், தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்க சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எப்பவுமே சொல்லுவாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. கேள்விக்கு பதில் சொல்றது இல்லைங்கிறது காரணம், கேள்வியை முதல்ல உங்களுக்கு விளங்க வைக்கணும். உங்களுக்கு விளங்க வைக்கணும் கேள்வி நீங்க விளங்கினா தான் நாங்க சொல்ற பதில் உங்களுக்கு விளங்கும். கேள்வி நீங்க விளங்கலைன்னு சொன்னா நாங்க சொல்ற பதில் உங்களுக்கு விளங்காது. இப்ப சில பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறார்களாம். அட எங்க போனாரு, நிஜாமுத்தீன் அதற்கு குருசவாகத்துக்கு போனாரு, நான் பேகம்பூருக்கு போனேன், வேற எங்க போனேன், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோமா? என்ன வந்து எலியா? எனக்கு எலியா இல்ல இந்த பள்ளிவாசல்ல இருக்கிற பள்ளியா டியூப் லைட்டுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு? எங்க போய் ஒளிஞ்சோம்? வந்து கேளுங்களேன், போங்கல பிரசவாகத்துக்கு போங்க, கேளுங்க தாராளமா. இங்க வந்த இடத்துல அப்பவே கேளு சொன்னா கேள்வியே விளக்க முடியல. இங்க பாருங்க, இங்க சில கேள்வி இருக்கு, நான் சீக்கிரமா பதில் சொல்லலேங்கிற குற்றத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக சொல்றதே தவிர இதுக்கு சரியான பதில் வேணுமானா நீங்க சென்னைக்கு போங்க, நிஜாமுத்தீன் அதிரத்திட்டு, மேலப்பாளையத்துக்கு போங்க, ஹாஜா அதிரத்திட்டு, கிளியனூருக்கு பக்கத்திலே போங்க, அப்துல்சலாம் அதிரத்திட்டு, இல்ல வேணுமான என்கிட்ட வாங்க. அவங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தில் என்ன ஒரு பெரிய மனுஷனாக்கி உட்கார வச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்க தான் வயசுல மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க, அறிவுல மூத்தவங்க, எல்லாத்திலையும் மூத்தவங்க. அவங்க தான் என்னவோ சத்தமா கொஞ்சம் பேச தெரியுதுங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்லி இருக்காங்க. ஷேக் சாதி சொல்ற மாதிரி மண் ஆனம் கே மந்தானம், நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லை, எனக்கு தெரியும் நான் யாருன்னு. இதை கேள்வி பாருங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இமாமுடன் சேர்ந்து மாமூம்களும் கூட்டுதுஆ ஓதுவதற்கு அடிப்படை ஆதாரம் என்ன? மதுஹப் இமாம்கள் இதனை அனுமதித்துள்ளார்களா அப்படின்னு இருக்கு. தொழுகைக்கு பிறகு கூட்டுதுஆ ஓதலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தெளிவான தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. அதுல இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதுல தொழுகைக்கு கூட்டுதுஆ ஓதலாமா வேண்டாமான்னு சொன்னா ஜனங்களுடைய சௌகரியத்துக்காக கூட்டுதுஆ ஓதப்படுது. எந்த ஃபிக்ஹ் கிதாபிலையும் கூட்டா துஆ ஓதுறது ஃபர்த் என்றோ சுன்னத் என்றோ இல்லை. தொழுது முடிச்சிருக்கிறோம், ஒரு நல்ல காரியம் செய்து முடிச்சிருக்கிறோம், அதனால ஜனங்களுக்கு துஆ தெரியறது இல்ல, அரபியில குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்த துஆ ஜனங்களுக்கு சரியா ஓத தெரியல, ஆகையினால கூட்டுதுஆ ஓதப்படுது. இவ்வளவுதான், அவ்வளவுதான் உண்மை. இதுதான் ஜனங்களுடைய சௌகரியத்துக்காக ஓதப்படுது. விட்டுக்கலாமா? விட்டுக்கலாம். ஜனங்க ஓத சொல்றாங்க, அதனால ஓதுறோம். ஜனங்களுடைய ஒரு நல்ல அமல் செஞ்சிருக்கிறோம், நல்ல அமலுக்கு பிறகு துஆ கபூல் ஆகிறது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. தொழுகைக்கு பிறகு, நோன்புக்கு பிறகு, அதே போல ஹஜ்ஜில இந்த நல்ல அமல்கள் செய்த பிறகு துஆ கபூல் ஆகிறது. ஆகையால தொழுகைக்கு நல்ல அமல் செய்திருக்கிறோம், கூட்டா துஆ ஓதுனா எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்கலாம். குர்ஆன்ல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு சில நேரான பாதை காட்டுவாயாக என்று இருக்கிறது. அதே போல ரப்பனா ஆத்தினா, எங்களுக்கு கொடுப்பாயாக ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், எங்களுக்கு 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 என்று துஆவில நிறைய வந்திருக்குது. அதனால எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்குன்னு கேட்கிறோம். எனக்குன்னு கேட்கறது பதிலா இமாம் எங்களுக்குன்னு கேட்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்றாங்க. நீங்க வேண்டாங்கிறதுக்காக வெளியே போய் நின்றா நாங்க என்ன செய்ய? இந்த துஆவில சேரக்கூடாதுங்கிறதுக்கே வெளியே போய் நிற்கிறார்கள். இவ்வளவுதான் உண்மை. சரிங்க. அடுத்து தொழுகையில் அத்தஹியாத் இருப்பில் விரல்களை ஒரு சாரார் அசைக்கிறார்கள். அது பற்றி தாங்கள் கருத்து என்ன? என் கருத்து என்னங்க சொல்லட்டும். நான் என்ன ஒரு, அதாவது
மார்க்கத்தில் கருத்து சொல்றதுக்கு யார் எங்களுக்கு உரிமை கொடுத்தது? இதுல இருந்து விளங்கிக்கலாம், அவங்க கருத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குல்லு இனாயின் யதரஷ்ஷஹு பிமா ஃபீஹி, ஒவ்வொரு பாத்திரம் தனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதைத்தான் சொட்டும். பாத்திரத்தில் என்ன இருக்குதோ, பால் இருந்தா பால் வரும், தேன் இருந்தா தேன் வரும், பிஷாப் இருந்தா பிஷாப் வரும். எங்க கருத்து என்னன்னு கேக்குறீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க கருத்து சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால இது கருத்து சொல்றது ஒண்ணும் இல்ல. பாருங்க, தொழுகையில் அத்தைஹியாத் இருப்ப விரல் அசைக்கலாமா இல்லையா? சமுதாய சிந்தனைக்குங்கிறது ஷரியத் பாதுகாப்பு பேரவை, பெரம்பூர், புரசவாக்கம், சென்னை, இந்த அட்ரஸ்ல நீங்க கேளுங்க. இதுல இமாம்களை பின்பற்றுதல் பற்றி, அத்தைஹியாத்தில் விரலாற்றுறது பற்றி, தொப்பி போடாமல் தொழுகிறது பற்றி, பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருதல் பற்றி, இது பற்றி விவரமா இந்த புத்தகத்தில் இருக்குது. அட்ரஸ் யாவும் வச்சுங்க, இவ்வளவுதான். 59 பெரம்பூர் ரோடு, புரசவாக்கம், சென்னை, சென்னை 7. இந்த அட்ரஸ் எழுதி போடுங்க, இந்த புத்தகம் அது எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, விவரமா இருக்கு. வல்ல இறைவனை வணங்கும் பள்ளியில் அவுலியாக்கள் நபிமார்களை புகழ்ந்து இணை வைக்கும் விதமாக பாடல்களை பாடலாமா? மௌலூது, யாகுதுபா போன்றவைகளை ஓதுவதற்கு இமாம்களும் ரசூலுல்லாஹ் அவர்களும் அனுமதித்துள்ளார்களா? அவர்கள் காலங்களில் இத்தகைய பாடல்கள் உண்டா? அப்துல் ஹசரத் இதுல சொல்லும் போது, நீடூர்ல ஹஸ்ஸான் இப்னு சாபித் மஸ்ஜிதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தும் எதிரிகளை இகழ்ந்தும் பாடல் பாடினார்கள். மஸ்ஜித் நபவியிலே பாடினார்கள். பிறகு ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜிப்ரீல் அல்லது மலக்குகள் உங்களுடனே இருக்கிறார்கள், உங்களுக்கு உறுதி செய்கிறார்கள், நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே மஸ்ஜிதிலே நல்ல பாடல்களாக இருந்தால் பாடுவதிலே தவறில்லை. அவுலியாக்களையோ மற்றவர்களையோ புகழக்கூடிய, உண்மையில் புகழக்கூடிய நல்ல பாடல்களாக இருந்தால் பாடுவதில் தப்பில்லை. ஷிர்கான பாடல்களாக இருந்தால் பாடுவது தப்பு. பதில் பதில் தம்பதி. தொழுகையில் அல் ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு ஒரு சாரார் சப்தமிட்டு ஆமீன் சொல்லுகிறார்களே, இதனால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுகின்றதே, இதனை அனுமதிக்கலாமா? இவ்வாறு செய்பவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றலாமா? சப்தமா ஆமீன் சொல்றவங்களை பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றலாமா? நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாத்திரமும் அதுல இருக்கிறதா சொட்டும் இவங்களை வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் வழங்குது இதுல. அதனாலதான் இந்த ஆமீன் சொல்றவங்கள பாருங்க, ஆமீன் சொல்லுவது இருக்கிறதே, இதா காலல் இமாமு வலத்தாலீன் கூலு ஆமீன். ஹதீஸ்ல எல்லா ஹதீஸ் சியாசித்தால எல்லாத்திலும் இருக்கு. இமாம் வலத்தாலீன் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். இப்ப ஆமீன் என்று சொல்றது இருக்கிற சத்தமா சொல்லணுமா மெதுவா சொல்லணுமா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், மெதுவாக சொல்லுவது நல்லது. ஏனென்றால் துஆ தவர்ரம் வ ஹுஃபியா, பணிவாக மெதுவாக சொல்லுவது நல்லது என்று குர்ஆன்ல இருக்குது. ஆகையால மெதுவா சொல்றது நல்லது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இன்னும் மற்ற இமாம்களுடைய அபிப்பிராயம், இது எல்லாரும் கூட்டா சேர்ந்து செய்யற செயல். ஆகையால கூட்டா சத்தமா ஆமீன் சொன்னால் அது கல்புகளிலே ஒரு அசனை உண்டாக்கும். ஆகையால் சத்தமாக சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை சத்தமா செய்யலாம். உதாரணமா லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை சத்தமா கூட சொல்லலாம். ஏன் சத்தமா சொன்னா நம்ம காதே லா இலாஹா இல்லல்லாஹ் கேட்கும், நம்ம கல்பே லா இலாஹா இல்லல்லாஹ் உணரும், நம்ம மூளையே லா இலாஹா இல்லல்லாஹ்வால் ஒரு அசர் ஏற்படுத்திக் கொள்ளும். அதனால சத்தமா சொல்லலாம், தப்பில்லை. மெதுவா சொல்லுங்க, அதுவும் தப்பில்லை. ஆமீன் சத்தமா சொன்னாலும் தப்பில்லை, மெதுவா சொன்னாலும் தப்பில்லை. எப்படி வேணுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். அதனால அவங்க பள்ளிவாசலை விட்டு வெளியேற்றுங்கிறதுக்கு என்ன கேள்வி இருக்கு? ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. பள்ளிவாசல் என்பது கூட்டாக செய்யக்கூடிய அமல்களுக்குள்ள இடம் தான். தனியாக செய்கிற அமல்கள் வீடுகளிலே செய்வது நல்லது, பள்ளிவாசல் செய்தால் தவறில்லை. கூட்டாக செய்கிற அமல் என்று சொல்லும் போது நிக்காகும் கூட்டு அமல்களிலே சேர்ந்ததுதான், ஷரஈ கூட்டு அமல்களிலே சேர்ந்ததுதான். எனவேதான் நிக்காகை மஸ்ஜிதில் வைக்கும்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதனால் கூட்டான அமலுக்குள்ள இடம். ஆமீன் சொல்வது கூட்டாக சொல்றதனால் மஸ்ஜிதில் தாராளமாக சொல்லலாம். அவர்களை வெளியேற்றக்கூடாது. அவர்களை வெளியேற்றலாமா என்று கேட்கிற உங்களை வேண்டுமானால், அஞ்சாவது கேள்விங்க, தொழுகையில் தக்பீர் கட்டும் முறை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். சில பேர் நெஞ்சில கட்டணும் சொல்றாங்க, சில பேர் தொப்புளுக்கு மேல, சில பேர் தொப்புளுக்கு கீழே, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அப்படி சொல்லலாமா? அப்படின்னா இமாம்களுக்கு இடையில ஹதீஸ்கள் முழுமையாக பார்த்த காரணத்தினால அபிப்பிராய பேதம் நிறைய வந்திருக்கிறது. உங்களுக்கு இடையிலும் அபிப்பிராய பேதம் வருகிறது. இன்றும் அபிப்பிராயம் பேதம் வரலாம். எல்லாவற்றிலும் அபிப்பிராய பேதம் வருது. அதனால அபிப்பிராய பேதம் வந்திருக்கு, ஹதீஸ்ல வந்திருக்கு. யாருக்கு தேவை இன்ஷா அல்லாஹ் எழுதுங்க, அது சம்பந்தமான ஹதீஸ் எழுதி அனுப்புறோம். ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர் வாழும் ஊருக்கு சென்றால் ஷாஃபி மதுஹபை சேர்ந்து அதன்படி தொழலாமா? இதனை இமாம்கள் அனுமதித்தார்களா? ஹனஃபிகார ஷாஃபி ஊருக்கு போறார், அப்ப ஷாஃபியோட சேர்ந்து சொல்லலாமா? இப்ப நம்ம எல்லாம் மக்காவுக்கு போறோம், மக்காவுடைய இமாம் எந்த மதுஹபை பின்பற்றி சொல்கிறார்? இன்றைக்கும் அவர் ஹம்பலி மதுஹபை பின்பற்றி தான் தொழுக வைக்கிறார். சவுதியில் இருக்கிற கோர்ட்டுகள் எல்லாம் இன்றைக்கும் ஹம்பலி மதுஹபை பின்பற்றி தான் ஜட்ஜ்மெண்ட் செய்யப்படுகிறது. சொல்றது வேணுமானா மதுஹப் கட்டாயம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இவங்கள மாதிரி மதுஹபை விடுங்கன்னு சொல்லல, மதுஹப் கட்டாயம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளும் சொல்ற மதுஹப் கட்டாயம் இல்லை, ஆனா விட்டுட்டு அமல் செய்ய முடியாதே என்பதற்காக மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். யாராவது விடுவீர்களே ஆனால் நீங்கள் மதுஹபை விட்டவர்கள் தீனை விடுவார்கள், மதுஹபை விட்டவர்கள் இஸ்லாமை விடுவார்கள், மதுஹபை விட்டவர்கள் ஈமானை விடுவார்கள். மதுஹபை விட சொல்லி காதிலே ரகசியமாக சொல்லுகிறவன் ஷைத்தான். மதுஹபை விட்ட கடைசியில் ஈமான் போகும்.
காரணம் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் சரிமா எடுத்து வச்சுக்குவாங்க. இதா குந்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும், ஒருத்தர் சொல்லுவார் முகத்தை கழுவனா போதும், ஒருத்தர் சொல்லுவார் தாடியை சேர்த்து கழுவணும், ஒருத்தர் சொல்லுவார் தலையை சேர்த்து கழுவணும். ஃபக்ஸிலு உஜூஹக்கும் ஐதீக்கும், கை கழுவணும் என்று வந்திருக்கு குர்ஆன்ல, கை கழுவணும் என்று வந்திருக்கு. அப்ப எப்படி கை கழுவுறது என்று கேட்டா ஹதீஸ்ல பாப்பார். ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்துட்டு இவ்வளவு வரைக்கும் செய்யணும் பார். இன்னொருத்தர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா மஸ்ஜித் நபவியில மேல உட்கார்ந்து ஒது செய்யும் போது இதுவரைக்கும் கழுவுறாங்க இருக்குது, அதனால அவர் இதுவரைக்கும் கழுவுறது ஃபர்தம் பாரு, இவர் இதுவரைக்கும் கழுவுறது ஃபர்தம் பாரு. பிறகு சில பேர் சொல்லலாம் கைங்கிறது இருக்கிற சில சமயத்தில் விரலுக்கு மட்டும் வருது, ஹதீஸ்ல கை ஆட்டினார்கள் விரலை ஆட்டினார்கள் வருது, அதனால இவ்வளவு மட்டும் கழுவனா போதும். தஸ்லு உஜூஹக்கும் ஐதீக்கும் வக்கத்தான் ஐதீஹுன்ன ஹஜாலின் சொன்னார்கள். முதல்ல அந்த ஜுலைஹாவை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்த பெண்கள் தங்களுடைய கைகளை வெட்டிக் கொண்டார்கள். பழத்தை அறுக்கிறதுக்கு பதிலா கையை அறுத்துக்கிட்டாங்க. கையை அறுத்துக்கிட்டாங்கன்னா எதை அறுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம்? விரல் அறுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால ஃபஸ்லு உஜூஹக்கும் ஐதீக்கும்க்கு இந்த ஒரு விரல் கழுவனா போதும் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். ஏதாங்க அதனால மிக அனுபவம் வாய்ந்த, மிகவும் அனுபவம் வாய்ந்த அந்த அதாவது இமாம்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இந்தியாவிலே தான் உருவானது. முதல்ல 200 வருஷத்துக்கு முன்னால தான் உருவானது. அந்த 1200 வருஷமா யார் ஒரு ஆள் கூட மதுஹபை பின்பற்ற வேண்டாம் சொன்னதில்லை. நிரூபிக்க முடியாது, சவால் இது. சும்மா சொல்லிட்டு ஓடி போறதில்லை. நாளைக்கு நான் முத்துப்பேட்டையில் இருப்பேன், அதுக்கடுத்த நாள் தொண்டியில் இருப்பேன், அதுக்கடுத்து திண்டுக்கல்ல தான் இருப்பேன், ஒரு வாரத்துக்கு அங்கதான் இருப்பேன். யார் வேண்டாலும் வாங்க வந்து நிரூபிங்க. 1200 வருஷமாக மதுஹபை விட வேண்டும் என்று ஒரு ஆள் கூட சொன்னது கிடையாது இந்த உலகத்தில். இந்த 200 வருஷமா இந்த இந்தியாவில் இருக்கிற சில பேர் தான் அவர்களுடைய துடுக்குத்தனத்தின் காரணத்தினாலே, அவர்களுடைய மிடுக்கின் காரணத்தினாலே, எங்களுக்கு அறிவு கூடுதலாகி விட்டது என்ற ஆணவத்தின் காரணத்தினாலே இமாம்கள் தேவையில்லை என்று சொன்னார்கள். அதிலே ஷேகுல் குல் ஃபில் குல் ஷம்சுல் உலமா, அவருக்கு பேர் என்ன வச்சாங்க? அரபி தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். இப்ப நான் நீடிக்கிட்டே போக விரும்பல, நான் பேசினா கடியாரம் வேகமா ஓடும். ஷேகுல் குல் ஃபில் குல், இதுக்கு மேல பட்ட யாருக்கு யாரும் கொடுக்க முடியாது. நீங்க உலமாக்கள்கிட்ட கேட்டுங்க இதுக்கு என்ன அர்த்தம், இப்ப சொல்ல நேரம் இல்லை. ஷேகுல் குல் ஃபில் குல் ஷம்சுல் உலமா, ஷேகுல் அரப் வல் அஜம், மௌலானா முகமது மௌலானா நவீர் ஹுசைன் பட்டாலவி அப்படின்னு நினைக்கிற பேர் சரியா எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவருக்கு இப்படி பேர், இப்படி அந்த கைர முக்கல்லிதுகள் இமாமை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய பட்டம் கொடுத்திருந்தாங்க, ஷேகுல் குல் ஃபில் குல். அவர் அல்லது அவரை சார்ந்த ஒருவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய 25 வருட கால அனுபவத்திலே, அதாவது மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் ஈமானை விட்டு கெட்டு போவதற்கு ஷைத்தான் உபயோகிக்கிற கருவி இமாம்களை விட வேண்டும் என்பது. மார்க்கத்தின் பெயராலேயே ஒரு மனிதனை கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்கம் சொல்லி கெடுக்கணும், இவன் வேற சொன்னா கெடுக்குமா? கெடமாட்டான். அதனால மார்க்கம் என்று சொல்லியே கெடுக்க வேண்டும் என்று ஷைத்தான் நினைத்தால், அப்ப ஷைத்தான் அவனுக்கு என்ன சொல்றானா? இமாம்களை விட்டு சொல்றான். இமாம்களை விட்டு விட்டு கடைசியில் என்ன சொல்லுவாரு? இந்த புகாரி எல்லாம் குப்பைன்னு சொல்லுவாரு. இந்த ஃபிக்ஹ் கிதாப குப்பைன்னு சொன்னவர் நாளைக்கு என்ன சொல்ல போறாருங்க? புகாரி ஷரீஃப் குப்பை, முஸ்லிம் ஷரீஃப் குப்பை, தஹ்தீபுத் தஹ்தீப் குப்பை, தஹ்தீபுல் கமால் குப்பை, தத்ரீப் குப்பை, ஜரஹ் வத் தஅதீல் குப்பை. ஏன் குப்பை என்று சொன்னால், ஹதீஸை பற்றி, ஹதீஸிலே வந்த நபர்களை பற்றி 700 வருஷத்துக்கு பின்னாலே தஹ்தீபுத் தஹ்தீபிலே இப்னு ஹஜர் சொல்லுவதை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த ஹதீஸை சொன்னவர்கள் ஹிஜ்ரி 100-200 இருந்தார்கள். அந்த 100-200 இருந்தவர்களை பற்றி இப்னு ஹஜருக்கும் அது முஸ்லிமுக்கும் அதே போல அந்த அஹ்மது பின் ஹம்பல் அதற்கு பின்னாலே வந்தவர்களுக்கும் என்ன தெரியும்? ஆகையினால் இவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவெல்லாம் குப்பை. பன்ன அஸ்மாஉர் ரிஜால் குப்பை. நபர்களை பற்றி ஹதீஸ் லைஃப் சஹி என்று யார் விவரித்து சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த நபர்களுக்கும் இடையில் எந்தவித சனதும் இல்லை. இப்ப கேட்கறாங்களா இல்லையா? சனது சொல்லுங்க, சனது சொல்லுங்க. ஹிஜ்ரி 700க்கும் ஹிஜ்ரி 300க்கும் இடையில எந்த சனதும் இல்லை, யாரும் நிரூபிக்க முடியாது. சனது இல்லாத காரணத்தினால் நாளைக்கு இவர்கள் இந்த கிதாபுகளை குப்பை என்று சொல்ல போகிறார்கள். அதன் காரணத்தினால் சியாசித்தாவையும் மற்ற கிதாபுகளையும் குப்பை என்று சொல்ல போகிறார்கள். ஷைத்தான் இப்படி வழிகெடுத்துவா சகோதரர்களே, ஏமாந்து போகாதீர்கள். அப்படி சொன்னவர்கள் ஏராளம். அப்படி குப்பை என்று இந்த புகாரி ஷரீஃபையும் முஸ்லிமையும் நம்பித்தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் கெட்டு போய்விட்டது என்று நியாஸ் ஃபதஹ்பூரி எழுதியிருக்கிறார். அவர் இது மாதிரி ஒரு ஆங்கிலம் படித்தவர் தான், ஒரு பட்டதாரி தான். அவர் இது மாதிரி தர்ஜுமா பார்த்து முன்னேறி அவர் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? நியாஸ் ஃபதஹ்பூரி எழுதியிருக்கிறார், இந்த புகாரி முஸ்லிம் என்ற இந்த கட்டுக்கதைகளை நம்பித்தான் முஸ்லிம் சமுதாயம் கெட்டு போய்விட்டது. இந்த மௌலவிகளை நம்பித்தான் முஸ்லிம் சமுதாயம் கெட்டு போய்விட்டது. எனவே இந்த மௌலவிகளை நம்புகிறவர்கள், இந்த கிதாபுகளை நம்புகிறவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நான் முஸ்லிம் இல்லை, நான் முஸ்லிமா இருந்தால் அவர்கள் முஸ்லிம் இல்லை. நியாஸ் ஃபதஹ்பூரி சொன்னது இதுதான். நாளைக்கு நீங்க சொல்ல போறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கிறேன், உங்களை எச்சரிக்கிறேன். உங்களை சொன்னா யாரெல்லாம் இந்த கருத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை. சரிங்க, அடுத்த கேள்விக்கு வரும்.
ஃபிக்ஹ் மஸ்அலாக்களை பற்றி தான் பூரா விவாதம் இல்லைங்களா? அவங்க பேசுறது பூரா ஃபிக்ஹ் மஸ்அலா பற்றி தான். ஃபிக்ஹ் முர்ஸு, ஏ போட்ட அடல் சொல்லி புத்தகம் இதெல்லாம் கையில் இருக்கு. நேரம் தான் இல்லை அவங்க எழுதல. 500 குர்ஆன்ல 500 ஏறக்குறைய 500 ஆயத்து தான் ஃபிக்ஹ் மஸ்அலா சம்பந்தப்பட்டது. ஏறக்குறைய 500 ஆயத்து தான். பாக்கி இருக்கிற எத்தனை ஆயத்துங்க? 6000 பாக்கி கேட்டா 6166 ஆயத்து. அது அஹ்காம் சம்பந்தப்பட்டதில்லை, ஃபிக்ஹ் மஸ்அலா சம்பந்தப்பட்டதில்லை. இப்ப இந்த 500 வச்சுக்கிட்டே அது மட்டும் இந்த அடிதடி போட்டுக்கிட்டு இருந்தா பாக்கி உள்ள ஆயத்தெல்லாம் எங்க போறது? பாக்கி உள்ள ஆயத்தை தான் அசல் அமல் செய்ய வேண்டியது. அந்த அமல் செய்யறது வந்தா தான் ஃபிக்ஹ் மஸ்அலா பார்க்கணும். அமல் செய்யற ஆயத்தையும் நீங்க பார்க்கலையே, ஃபிக்ஹ் மஸ்அலால என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்தே ஒழுங்கா தொழ முடியலையே, பிறகு மகரிபுக்கு பிறகு சுன்னத் உண்டா? என்ன கேள்வி சோதரர்களே? மகரிபுக்கு பிறகு சுன்னத் உண்டா என்று கேட்டா என்ன கேட்டா உண்டு. தொழுங்க, இதையாவது தொழுங்க. வம்புக்காவது சிலர் வீம்புக்கு செய்யறது இருக்கு. மற்ற சுன்னத்தை எல்லாம் விட்டுட்டு நான் பாரு மகரிபுக்கு முந்தி சுன்னத் தொழுது காணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. தொழுங்கிறதுக்காக உண்டுன்னு சொல்றேன். இமாம் அபூ ஹனீஃபா உண்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் இருந்தது, கடைசி காலத்திலே விரும்பியவர்கள் தொழுது கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். பொதுப்படையாக அது விடப்பட்டு போய் விட்டதனால் ஹனஃபி மذஹபில் அது சுன்னத்தில்லை. ஷாஃபி மذஹபில் சுன்னத்துன்னு இப்போ சொல்லப்படுது. ஹனஃபி மذஹபிலும் சுன்னத் என்ற வாக்கியம் இன்றைக்கும் இருக்கிறது. தாராளமாக தொழுகலாம். தொழுதா தப்புன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அதே கேள்வியில இன்னொரு கேள்வி சேர்த்திருக்காதான் எனக்கு விளங்குற மண்டக்காயுது. சிறந்த தரீகாவுடைய முரீது எது என்பதையும், சிறந்த தரீகாவுடைய முரீது எது என்பதையும், எந்த முரீதின் பக்கம் மக்கள் சேர்ந்தால் மறுமையில் சிறப்பான வாழ்வு வாழலாம் என்பதையும் தயவு செய்து விளக்கி கூறுமாறு வேண்டுகிறேன். மாஷா அல்லாஹ், எவ்வளவு தயவு. சிறந்த தரீகாவுடைய முரீது எது என்பதை இப்போ பொதுவா இந்த கேள்வி இப்படித்தான் எடுத்துக்கணும். பையத் வாங்கலாமா, முரீது வாங்கலாமா ஷேக்மார்களிடத்தில் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி ஒழுங்காக நடக்க முடியாத நிலையில் தனக்கு பொறுப்பாளராக, தனக்கு மேலாளராக ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவர் நல்லவராக இருந்து வழிநடத்தி சென்றால் தவறில்லை. அவர் நல்லவராக இருக்கணும், உங்க வழிநடத்தி செல்ல தகுதி இருக்கணும், நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். உங்களுடைய நன்மை தீமை கருதி அவர் ஒழுங்காக உங்களுக்கு செல்வார். எப்படி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு தாளாளர் மேலாளர் இருப்பது போல, மற்ற காரியங்களுக்கு ஒரு தாளாளர் மேலாளர் இருப்பது போல, என்னை நானே கட்டுப்படுத்த முடியாத என்ற நிலையில் இருந்தால் எனக்கு ஒரு ஷேகை எடுத்துக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அவ்வளவுதான். சரி, தராவி எத்தனை ரக்காத்துகள் தொழுக வேண்டும்? பெருநாள் தொழுகை எப்படி தொழ வேண்டும்? தராவி எத்தனை ரக்காத்து? நிஜாமுதீன் அதற்கு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. 86 பக்கம், 160, அதை பாதி தான் சொல்லி இருக்கிறேன். 160 பக்கம் உள்ள புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். விழாவரியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தராவி சம்பந்தமான புத்தகம் எழுதி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு இவர் கேட்கிறாரு, 10 வருஷத்துக்கு இல்லை, 10 வருஷத்துக்கு பிறகு கேட்கிறார் தராவி எத்தனை ரக்காத்து? தராவி என்றாலே 20. 8க்கும் தராவிக்கு சம்பந்தம் இல்லை. 8க்கும் தராவிக்கு சம்பந்தமே இல்லை. சரி, அடுத்த கேள்வி, பெருநாள் தொழுகை எப்படி தொழ வேண்டும்? எத்தனை தக்பீர் சொல்ல வேண்டும்? எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும்? இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் எப்படி தொழுதார்கள்? இமாம் அபூ ஹனீஃபா எப்படி தொழுதாங்க? கேள்வி பதில் கேட்க தெரியாம கேட்டிருக்காரு. சரி, பெருநாள் தொழுகை எப்படி தொழுகணும்? பல ஹதீஸ்கள், பல ரிவாயத்துகள் வந்திருக்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த கேள்வியை தனியா எனக்கு எழுதுங்க, இல்ல யாருக்காவது எழுதுங்க. பூரா ஹதீஸ் எழுதணும். அதுல 6 தக்பீர் வந்திருக்கு, அதை விட கூடுதல் தக்பீர் வந்திருக்கு. 6 தக்பீர் சாதாரணமா சொல்லலாம், அதை விட கூடுதல் தக்பீர் யாராவது விரும்பினால் ஹதீஸுடைய அடிப்படையில் சொன்னால் ஹனஃபி மذஹப் அதை தவறு என்று சொல்லவில்லை. சரி, அடுத்த கேள்வி, இஸ்லாத்தில் கலா தொழுகை உண்டா? பிரயாணிகளுக்கான சிறப்பு தொழுகை என்று உண்டா? மதுஹபர்கள் கூறுவது என்ன? 2 தனித்தனி கேள்வி. கலா தொழுகை உண்டா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா தொழுது இருக்கிறார்கள். தூங்குற காரணத்தினால, மறந்த காரணத்தினால் தொழுகை சொல்லி இருக்கிறார்கள். அதை வைத்து அதற்கு பின்னாலே வந்த உம்மத்துகள் முழுவதும் சேர்ந்து இஜ்மா உம்மத்துடைய அடிப்படையில் கலா தொழுக வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதனால் கலா இருக்கிறது, இஜ்மா உம்மத்தின் காரணத்தினாலே. இப்ப இஜ்மா உம்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் இந்த கலா தொழுகைக்கு வேறொரு விடிவு வராது. ஆகையினால் இஜ்மா உம்மத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இஜ்மா உம்மத்தை பற்றி தனியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 23ஆம் தேதி அடுத்த மாதம் வெளியிடப்படக்கூடிய நூலிலே இஜ்மாவை பற்றியும் எழுதப்பட இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, பிரயாணிகளுக்கான சிறப்பு தொழுகை என்று உண்டா? விளங்கலை, கேள்வி விளங்கலை. அடுத்தது, ஆண்கள் தங்க நகைகள் அணியலாமா? கூடாது. அணிந்து கொண்டு தொழலாமா? அணியவே கூடாது. அப்புறம் தொழுகிறது எப்படி கூடாது? ஒரு சஹாபி, மிஷ்கா ஷரீஃபில் ரிவாயத் இருக்கிறது, எனக்கு பக்கம் ஞாபகத்தில் வரல, நோட் புக்கில் இருக்கும். மிஷ்கா ஷரீஃபில் ரிவாயத் இருக்கு. ஒரு சஹாபி தங்க மோதிரம் அணிந்து கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தங்களுடைய கையாலேயே கலட்டி அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். தூக்கி எறிந்து விட்ட பிறகு சொன்னார்கள், ஜம்ரத்தம் மினன் நார், நரகத்தினுடைய ஒரு நெருப்பு துண்டை கையிலே போட்டுக் கொள்கிறாரா?
தங்க மோதிரத்தை என்ன சொன்னாங்க, ஜம்ரத்தும் மினன்னார், நரகத்தினுடைய ஒரு நெருப்பு துண்டை கையிலே போட்டுக் கொள்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வேற விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு இந்த சஹாபி போனார். அப்ப கூட இருந்தவங்க சொன்னாங்க, மிஷ்காத் ஷரீஃபில் ரிவாயத்து, கூட இருந்தவங்க சொன்னாங்க அதை எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் கலட்டி எறிந்ததை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி போய்விட்டார். மருதாணி ஆண் பெண் இருபாலரும் இடலாமா? அப்துசலாத்தை பார்த்துட்டு கேட்டிருப்பார் போல. திருமணத்தின் போது ஆண்கள் கட்டாயம் மருதாணி இட வேண்டுமா? எந்தெந்த முறைகளில் செயல்பட்டால் திருமணம் செல்லுபடியா? இது வேற கேள்வி. மருதாணி இடலாமா? பெண்கள் தாராளமாக மருதாணி இடலாம். ஒரு தடவை ஒரு பெண்ணுடைய கையை ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், மருதாணி இல்லாமல் வெறுங்கையாக இருந்தது. ஏன் மருதாணி இடவில்லை? ஆண்களுடைய கையை போல் இருக்கிறதே என்று சொன்னார்கள். அதனால பெண்களுக்கு அழகு தரக்கூடிய சாதனங்களை உபயோகிப்பது, மார்க்கத்துக்கு ஒத்த வகையில் உபயோகிப்பது நல்லது. ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆண் பெண் பாலருடைய உறவு நன்றாக இருக்கும் என்ற காரணத்தினால அதனால பெண்கள் கட்டாயமா மருதாணி இடணும். ஆண்கள் குளிர்ச்சிக்காக அல்லது வேற ஏதாவது நோக்கத்திற்காக வென்றால் மருதாணி இட்டுக் கொள்ளலாம். அது ஹதீஸின்படி ஆண்களுக்கு உள்ளதல்ல. ஆண்கள் தங்களுடைய தேவை இருக்குமானால் அதில் குளிர்ச்சி ஏற்படுகிறது என்றால் அதில் இட்டுக் கொள்வது தவறில்லை. அடுத்த கேள்வி, எந்தெந்த முறையில் செயல்பட்டால் திருமணம் செல்லுபடியாகும்? விளங்கல, கேள்வி விளங்கல. திருமணங்களின் போது ஓதுவதற்கு ஏதேனும் சிறப்பு துவாக்கள் ஏதேனும் உண்டா? திருமணத்துக்கு ஓதுறதுக்கு சிறப்பு துவா உண்டா? இல்லை. கப்ஸ் அடிக்காமல் நடத்தப்படும் திருமணங்கள் செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகும். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரணும். தாய்மார்களை பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னான், வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன. குர்ஆன்ல அல்லாஹ் அவ்வளவுதான் சொல்லுவான். ஆனா அதனுடைய விளக்கம், விரிவு, ஆழம், அழுத்தம் கியாமத் வரை போய் கொண்டே இருக்கும். வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்களே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள். பொது சட்டம் இது. நிர்பந்தத்துக்கு தேவைக்கு வெளியே வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டிய தேவை இருந்தது, வந்தார்கள். என்ன தேவை, எப்படி தேவை, விளக்கம் தேவைப்பட்டா பின்னால நேரம் இருந்தா சொல்லுவேன், இல்லைன்னா பின்னால எழுதி கேளுங்க. இல்லையா பெண்கள் மஸ்ஜிதுக்கு வர அனுமதிக்கப்படலை. இந்த புத்தகத்தில் பெண்கள் பள்ளிக்கு வாசல், பெண்களும் பள்ளி வாசலும் ஆய்வும் தீர்வும், அதே மேல சொன்ன அட்ரஸ்ல, புரசவாக்க அட்ரஸ்ல இது கிடைக்குது. பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு, புரசவாக்கம், சென்னை. அதே முதல்ல சொன்ன அட்ரஸ் தான். இது ஒரு இலவச வெளியீடு. தாராளமா எழுதி வாங்கி இதுல படிச்சு பார்த்துங்க. அதனால தாய்மார்களே, நீங்க இவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு கேட்டு வெளியே வந்து வீணாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த காலம் ஏற்கனவே கெட்டு போயிருக்கு. பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன கட்டாயம் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஏதாவது நிர்பந்தமாக வெளியே வராமல் அந்த வேலை நடக்காது என்று இருந்தால் வெளியே வரலாமே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் பெண்கள் வரக்கூடாது. மஸ்ஜிதுக்கும் பெண்கள் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மஸ்ஜிதுக்கு வந்தவர்கள் சுபுஹ் தொழுகையிலே அல்லது இஷா தொழுகையிலே இது போன்ற இரவு நேரத்தில் தான் வந்தார்களே தவிர லுஹர் அஸ்ரிலே வந்ததாக யாராலும் நிரூபிக்க முடியாது. ஆகையினாலே இரவு நேரத்திலே அந்த காலத்திலே பாதுகாப்பு இருந்தது, வந்தார்கள். இந்த காலத்திலே பகலிலேயே பாதுகாப்பு இல்லை, இரவிலே எங்க பாதுகாப்பு இருக்கிறது? ஆகையினால தயவு செய்து பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது. பெண்களுக்கு ஜும்மா கிடையாதுங்கிறதுக்கு அடையாளமே இதுதான். பெண்களுக்கு ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறார், பெண்கள் ஒரு ஹைஸ்கூல்ல ஒரு காலேஜில் பெண்கள் ஜும்மா தொழுது கொள்ளுகிறார்கள், இது கூடுமா என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கு இதே ஜன்னத்தினுடைய ஆசிரியர் பதில் சொல்லி இருக்கிறார். இப்ப அது எனக்கு விளங்கல, பின்னால சொல்றேன் அப்படின்னு சொன்னது எனக்கு விளங்கல. அவர் அப்படி சொல்ற பழக்கம் இல்லை. ஏன் அப்படி சொன்னாரு? அவரு அதாவது ஜும்மா கடமை இல்ல பெண்களுக்கு, ஜும்மா தொழுகிறாங்க. இப்ப அவங்கள தொழலான்னு சொல்லாம வேண்டான்னு சொல்லலாமா? பொதுவான பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு அவங்க வர சொல்லி இவங்க சொல்றாங்க, தராவிக்கு வர சொல்லி சொல்றாங்க, பயானுக்கு வர சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்க பெண்கள் ஜும்மா தொழுகலாமா வேண்டாமா? வேண்டான்னு சொன்னா வம்பு, வேணும்னு சொன்னாலும் வம்பு. இதுக்கு நான் அடிக்கடி உதாரணம் சொல்றது, இந்த மூஞ்சூருன்னு ஒண்ணு இருக்கு. மூஞ்சூர் எலி மாதிரி ஒண்ணு சின்னது பாம்பு, அத மூஞ்சி எலி. அந்த மூஞ்சி எலிய பாம்பு புடிச்சிடும் சமயத்தில் எலி நினைச்சு புடிச்சிடும். புடிச்சிட்டா அத முழுங்கனா செத்துரும், பாம்பு செத்துரும். முழுங்கனா எலியா சாகாம இருக்கும் பாருங்க. பாம்பு மூஞ்சி எலிய முழுங்கனா செத்துரும், துப்பனா கண்ணு தெரியாம போயிடும். வெளியே துப்பனா கண்ணு தெரியாம போயிடும், முழுங்கனா அப்படின்னு எழுதி இருக்கிறாங்க. சரியா சரியில்லையா பாம்பிட்ட தான் கேட்கணும். கப்சா விட்டேன்னு சொல்லுவாங்க. நான் கப்சா விடல, படிச்சதை சொல்றேன். துப்பனா என்ன ஆகும்? முழுங்கனா இப்ப என்ன செய்யும் பாம்பு? இதே நிலைமை தாங்க. பெண்கள் தொழுகலான்னு சொன்னாலும் மாட்டிக்குவாங்க, வேண்டான்னு சொன்னாலும் மாட்டிக்குவாங்க. அதனாலதான் இப்ப எனக்கு தெரியலன்னு சொல்லி இருக்கிறாங்க.
தாய்மார்களை அறவே பெண்கள் வெளியே வரக்கூடாது. பெண்கள் வெளியே வருவதற்கு மார்க்கத்திலே எந்தவித அனுமதி இல்லை. மார்க்கம் முற்றிலுமாக பெண்கள் வெளியே வருவதை தடை செய்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுக்தா என்ற பத்திரிகை இருக்கிறது, அவர் வந்து ஹாபிஸ் என்ன பேருங்க, ஹாபிஸ் மிஸ் ஃபக்கீர் முகமது, அவர் வந்து சில விஷயங்களை அவருடைய பாணியில் எழுதியிருக்கிறார். இதை நான் அப்படியே ஒத்துக்கலைங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்டு இதில் இருக்கிறத படிக்கிறேன். அவர் சொல்றார், நீங்க கேட்கிறீங்க, நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். அவர் எழுதியிருக்கிறார், கேரளாவில் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்று கூறி சர்ச்சை ஏற்பட்டிருப்பது குறித்து அப்படின்னு என்மனம் கொண்டான் என்ற ஊர்ல இருந்து ஒரு பேகம் சாஹிபா கேட்டிருக்கிறாங்க. தினமணிகளும் தினமலர்களும் பதில் சொல்லி இருக்கிறார். தினமணிகளும் தினமலர்களும் நல்ல தீனி, தினமணிகளுக்கும் தினமலர்களுக்கும் நல்ல தீனி. சில இஸ்லாமிய அரைவேக்காட்டு ஆலிம்ஷாக்கள் புத்தியில் தோன்றிய விபரீத பத்வா. பெரியார் ஒரு முறை சொன்னார், ஒரு நாள் ஆண்களும் ஒரு நாள் பெண்களும் பூஜை செய்ய வேண்டும் என்று கோவில்கள் அறிவிக்கப்பட்டால் எவனும் கடவுளை வணங்க வரமாட்டான். ஒரு நாளைக்கு ஆம்பளை ஒரு நாளைக்கு பொம்பளைன்னு வச்சா பெரியார் சொன்னாராம், ஒருத்தரும் கோவிலுக்கு வரமாட்டான். எதிரும் புதிருமாக ஆண்களை பெண்களை நிறுத்தி வைக்கப்பட்டதால் தான் கோவில்கள் கூட்டம் கூடுகிறது என்றார் பெரியார். பள்ளிவாசல்களுக்கு பெண்கள் சொன்ன ஒரு ஹதீஸை வைத்து, பள்ளிவாசல்களுக்கு பெண்களை பற்றி சொன்ன ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதையோ அன்றைய பெண்கள் எப்படி இருந்தனர் என்பதையோ கருத்தில் கொள்ளாது இந்த ஹதீஸின்படி தீர்ப்பு சொல்லி தங்கள் ஆன்மீகத்துக்கு கவர்ச்சியை கூட்டவா தங்கள் கூட்டத்துக்கு ஆட்களை சேர்க்கவும் சில ஆலிம்கள் தமிழ்நாட்டில் பத்வா கொடுத்தது போன்று கேரளாவிலும் கொடுத்திருக்கலாம். கேரளாவில் பரவாயில்லை, பள்ளிவாசலுக்குத்தான் வர சொல்லி உள்ளார்கள். நம்ம ஊர் பிள்ளையாண்டான்கள் பெண்களை இடுக்கிக் கொண்டு ராஜ்பவனுக்கு ஓடுவதும், நம்ம ஊர் பிள்ளையாண்டான்கள் பெண்களை இடுக்கிக் கொண்டு ராஜ்பவனுக்கு ஓடுவதும், ஊருக்கு PMMK என்ற பெயரில் ஊர்வலம் விடுவதும் அப்பப்பா கண்கொள்ளா காட்சி. பெண்களுக்கு தொழுமிடங்களில் சிறந்தது அவர்கள் வீடுகளில் உள்ளறைகளை என்ற ஹதீஸும், ஒரு சஹாபியத் பெண்மணி ரசூலுல்லாஹ் அவர்களிடமே எங்களுக்கு ஜும்மா தொழுகை நன்மை செய்வது சம்பந்தமாக கேள்வி கேட்ட ஹதீஸும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்களை பார்த்திருந்தால் பள்ளிவாசலுக்கு பெண்களை அனுமதித்திருக்க மாட்டார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா கூறியதும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இருந்தாலும் இப்படி சொல்லுவதும் பகிரங்க பெண்கள் நடமாட்டத்தை அனுமதிக்க ஆதாரம் காட்டுவதும் வேறென்ன, வணக்கத்திற்கு கொஞ்சம் பூஸ்ட் கூட்டத்தான் இவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், வேறொன்றும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறார். ஆகையினால் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு எந்தவித காரணம் இல்லை. இது சொல்லிட்டு நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். மதுஹப் வேண்டாம்னு சொல்றீங்க, அது சொல்றீங்க, நியாயமான வாதங்களை எடுத்து வைங்க. ஏன் அநியாயமான இல்லாத இட்டுக்கட்டி முன்னுக்கு பின்முரணாக கிதாபுகளில் இல்லாதது இருப்பதாக சொல்லி நீங்கள் எழுதுவதற்கு என்ன காரணம்? இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒரு விஷயம் இருக்கிறதே, யானாவிலே எழுதப்பட்டிருப்பதாக, அதாவது கொஞ்சமாக கஞ்சா குடித்துக் கொள்ளலாம். இந்த யானா ஷாஃபி ஃபிக்ஹுடைய கிதாபு, இது 4வது ஜில்து. இது யானாவிலே ஷாஃபி ஃபிக்ஹிலே எழுதப்பட்டிருக்கலாம், கொஞ்சமாக கஞ்சா அப்படின்னு சாப்பிடலாம். இந்த கிதாபில் எழுதி இருக்கலாம். மார்க்கம் தெரிந்த மடையன் கூட சொல்ல மாட்டான். இவர் சொல்லுவாரா? யானா பூரா நீங்க படிச்சீங்களா? முதல்ல கொஞ்சமாக கஞ்சா அப்படின்னு சாப்பிடலாம், ஆனால் பாமர மக்களுக்கு இதை சொல்லக்கூடாது. கொஞ்சமா கஞ்சா அப்படின்னு சாப்பிட்டுக்கலாமா, பாமர மக்களுக்கு சொல்லக்கூடாது. ஆதார நூல் யானா பாகம் 4 பக்கம் 157 அப்படின்னு எழுதியிருக்குங்க. அதே யானா கிதாப் தான் இங்க வச்சிருக்குது, பாகம் 4 பக்கம் 157. இப்ப பாகம் 4 பக்கம் 157 நம்ம இந்த கிதாபில் எடுத்தோம்னு சொன்னா இதே 157வது பக்கத்துல தான் இதுல இருக்கு. இது யானா கிதாபுங்க. ஏன்னா சில சமயத்துல அப்படி வந்தாரு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பாருங்க, குல்லு ஷராபின் அஸ்கர கசீருஹு மின் ஹம்ரின் அவ் கைரிஹா ஹுரிம கலீலுஹு வ கசீருஹு லிஹபரி ஸஹீஹைனி. குல்லு ஷராபின் அஸ்கர, போதையூட்டக்கூடிய எல்லா பானங்களும், கசீருஹு மின் ஹம்ரின் அவ் கைரிஹா, மதுபானங்களில் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, ஹுரிம கலீலுஹு கசீருஹு, அதனுடைய ஒரு சொட்டும் ஹராம், ஒரு பாட்டிலும் ஹராம். கலீலுஹு வ கசீருஹு ஹுரிம, எல்லாமே ஹராம். ஒரு சொட்டு குடிச்சாலும் ஹராம், ஒரு பாட்டில் குடிச்சாலும் ஹராம். 100 ஹராம், 200 ஹராம், எல்லாம் ஹராம். சொல்லிட்டாருங்களா? சொல்லிட்டு சொல்றாரு, ஃபிக்ஹ் கிதாபெல்லாம் கப்சா விட்டு இருக்கிறான், ஃபதல் முயின்ல எழுதி வச்சிருக்கிறான். அவர் பேசுற மரியாதைங்க மஹல்லியில எழுதி வச்சிருக்கிறான். எங்க ஒரு பெரிய ஆளை சொல்லும் போது அந்த வார்த்தை மரியாதை கூட தெரியலன்னு சொன்னா என்னங்க செய்யறது அப்படின்னு பேசுறாரு. அவர்
பேசிட்டு ஹதீஸ்ல பூரா இவங்க சொல்லுவாங்க பூரா கப்சா விட்டு இருக்குது, ஹதீஸ் இல்லை, இது மானபி வழி இல்லை என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, ஷராப், ஹம்ர், போதைப் பொருட்கள், ஒரு சொட்டும் ஒரு பாட்டிலும் எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டு இவர் சொல்லுகிறார், லிஹபரி ஸஹீஹைனி, புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிற ஹதீஸின் காரணத்தினால். நல்லா பாத்துங்க, ஹதீஸ் படிதான் இருக்கா, ஃபிக்ஹ் இல்லையா? இது யானா ஃபிக்ஹ் கிதாப், லிஹபரி ஸஹீஹைன். எல்லா ஹதீஸையும் இங்க இவர் போட மாட்டார். காரணம், எல்லா ஹதீஸையும் போட்டா புகாரி யானா 4 ஜில்தா இருக்காது, 4000 ஜில்தா ஆயிரும். அதனால வேண்டிய மசாலா மட்டும் இங்க போட்டிருக்கு, வேண்டிய மசாலா மட்டும் போட்டிருக்கு. நீங்க மருத்துவ நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த மருந்து அந்த வியாதி எப்படி கண்டிக்கும் எழுதி இருக்காது. அது இருக்கும் முறையெல்லாம் இருக்கும், ஆனால் அது எழுதி இருக்காது. அதே மாதிரி இங்க சட்டம் எழுதி இருக்கு, ஹதீஸ் என்னங்கிறது இங்க எழுதல, ஹதீஸ் இருக்கு, லிஹபரி ஸஹீஹைன். இது எழுதின பிறகு அவர் சொல்றார், வஹபரி முஸ்லிமின். அது மட்டும் சொல்லி நிறுத்துறீங்க. முஸ்லிம் கிதாபிலே, புகாரிக்கு அடுத்து முஸ்லிம் ஷரீஃப் கிதாப் இருக்கு, அந்த முஸ்லிம் ஷரீஃபிலே குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு ஹம்ரின் ஹராமுன் வ யுஹத்து ஷாரிபுஹு, குல்லு முஸ்கிரின் ஹராமுன் வ குல்லு ஹம்ரின் ஹராமுன். புகாரி முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ரிவாயத் இருக்குது, ஹதீஸையே எழுதி இருக்கிறார். இதை எழுதிட்டு அவர் எழுதுறார், வ யுஹத்து ஷாரிபுஹு, அதை குடித்தால் ஒரு சொட்டு குடித்தாலும் அவர் ஹத்தடிக்கப்படுவார். வயில்லம் யஸ்குர், அது போதையே வராட்டாலும் சரி, கொஞ்சம் குடிச்சாருங்க, போதை வரல, அப்பவும் ஹத்தடிக்கப்படுவார். இது எழுதிட்டு வஹரஜ பிஷ்ஷராபி மா ஹுரிம மினல் ஜாமிதாத்தி ஃபலா ஹத்த ஃபீஹா வைன் ஹுரிமத் வ அஸ்கரத் பலி தஅஸீரு ககஸீரில் பஞ்சி வல் ஹஷீஷதி வல் அஃயூனி வ யுக்ரஹு அக்லு யஸீரின் மின்ஹா மின் கைரி கஸ்தில் முதாவமதி வ யுபாஹு லிஹாஜத்தி ததாவி 40 ஜல்தத்தன். இது 40 கசையடி அடிக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு கான ஹுர்ரன் ஃபஃபி முஸ்லிமின் அன் அனஸின், முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது ஹஜ்ரத் அனஸிலிருந்து, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ரிபு ஃபில் ஹம்ரி பில் ஜரீத் வன் நிஆலி 40 ஜல்தத்தன் வ ஹரஜ பில் ஹுர்ரி அர் ரகீக். இதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் அவர் எழுதி இருக்கிறார், பஞ்சு ஹஷீஷ் போன்ற வஸ்துக்கள், அதாவது போதைப் பொருள் அல்லாத வஸ்துக்களை கொஞ்சமாக ஒருவர் சாப்பிட்டால் அது ஹராம் இல்லை. அதுக்கு உதாரணம் எழுதி இருக்கிறார், கசகசா, கஞ்சா, இதெல்லாம் இருக்கிறது ஒரிஜினல் போதைப் பொருள் அல்லது. கசகசா இருக்குது, எப்படி இந்த பான் பராக் இருக்கு பாருங்க, அது மாதிரி அதுல போதை வரும், ஆனால் அது போதைப் பொருள் அல்ல. அதிகமா சாப்பிட்டா போதை வரும். கசகசா போதைப் பொருள் அல்ல, அதிகமா சாப்பிட்டா போதை வரும். குங்குமப்பூ போதைப் பொருள் இல்ல. இதே விஷயம் ரத்துல ஹனஃபிகள் எழுதும் போது ஜாஃபரானையும் அங்க சேர்த்திருக்கிறார், குங்குமப்பூவையும் அதை சேர்த்திருக்கிறார். ஒரு மனிதன் குங்குமப்பூவை அதிகமாக சாப்பிட்டு போதை வந்தால் ஹராம், கொஞ்சமா சாப்பிட்டா ஹராம் இல்லை. கசகசாவை கொஞ்சமா சாப்பிட்டா ஹராம் இல்ல, அதிகமா சாப்பிட்டா ஹராம். கஞ்சா ஒரு துண்டு சாப்பிட்டார், வாயில போட்டார், போதை வரல, ஹராம் இல்லை. நம்ம இப்ப சொல்லி சொல்லி கஞ்சா போதை பொருள் மாதிரி தெரியுது, கஞ்சா ஒரிஜினல் போதை பொருள் இல்லை, ஆகையினால் ஹராம் இல்லை. கொஞ்சமா சாப்பிட்டார், போதை வரல, ஹராம் இல்லை. கூடுதலா சாப்பிட்டு போதை வந்தா ஹராம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு? லாகிரி வஸ்துக்கள், புகையிலை, பீடி, சிகரெட்டு, பாக்கு கூட, அதே மாதிரி டீ அதிகமா குடிச்சா அது கூட, புகையில் அதிகமா போட்டா அது கூட, இதெல்லாம் போதை உண்டாக்கக்கூடிய பொருள்கள், ஆனால் போதை பொருள் அல்ல. அதிகமா சாப்பிட்டா போதை வரும். ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்கணும். ஒன்னு போதை பொருள், இன்னொன்று அந்த பொருளால் போதை வரும், ஆனால் போதை பொருள் அல்ல. அதுல சேர்ந்ததுதான் கசகசா. அதிகமா சாப்பிட்டா போதை வரும். இப்ப கசகசா ஒரு மனுஷன் இவ்வளவு சாப்பிட்டா அவனுக்கு போதை வந்துச்சுன்னா ஹத்தடிக்கணும், கொஞ்சம் சாப்பிட்டா போதை வரல, ஹத்தடிக்க வேண்டியதில்லை. இதைத்தான் இவர் எழுதியிருக்கிறார். இதை எழுதிட்டு கடைசியில எழுதியிருக்கிறாரு பாருங்க, கசகசா கஞ்சா இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா போதை வராது, அதனால கொஞ்சம் யாராவது சாப்பிட்டான்னா அவனை ஹத்தடிக்க கூடாது. ரொம்ப சாப்பிட்டு போதை வந்தா அப்ப கூட அவனை தாஜீர் செய்யணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், ஹத்தடிக்க முடியாது, ஏனென்றால் அது போதைப் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார், கொஞ்சமா சாப்பிட்டா அவனுக்கு போதை வராது, ஹத்தடிக்க வேண்டியதில்லை, தாஜீர் செய்ய வேண்டியதில்லை, தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா கூட இதை பொதுமக்களுக்கு சொல்லாதீர்கள், ஆனா கூட இதை பொதுமக்களுக்கு சொல்லாதீர்கள். ஏன்னா அவங்க நிறைய சாப்பிட்டு இது கொஞ்சம் சொல்லிடுவாங்க, நிறைய சாப்பிட்டு அப்படின்னு இவர் எழுதனா. அதுக்கு தாங்க இவர் எழுதியிருக்கிறாரு, கஞ்சாவின கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், ஹராம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆசிரியர், ஜன்னத்துடைய ஆசிரியர், எத்தனை பேர் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆலிம் சாக்கல்ல தெரியலேன்னு மேலப்பாளையத்தில் பேசியிருக்கிறார். என்ன மரியாதை, என்ன மரியாதை! எத்தனை பேர் ஆலிம் சாவுல கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறானோ தெரியலேன்னு மேலப்பாளையம் கேசட்ல பேசியிருக்கிறார். கேளுங்க, அங்க இதுல எழுதியிருக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்படி பொய்யான வாதங்களை ஏன் நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள்? கிதாபிலே இல்லாத ஒன்றை
எழுதி அதற்கு தவறான ஒரு அர்த்தத்தை கொடுத்து இப்படி நீங்கள் மக்களை திசை திருப்புவது என்ன காரணத்திற்காக என்று கேட்கிறேன். இதற்கு பதில் எழுதுங்கள். ஒன்று. இரண்டாவது கேட்கிறேன், இதே விஷயமாக இன்னைக்கு மடமை, இதுக்கு பேரு ஹனஃபி மதவில் இருக்கிற சட்டத்துக்கு பேர் மடமை 27 நம்பர் அந்த ஃபிக்ஹ் முர்ஸில் இருக்கு. இன்னும் நிறைய பேர் பேசியும் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாட்டலா மதுவை உள்ள தள்ளுறீங்களே, இன்னும் போதை ஏற்படலையா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாராம். அதுக்கு அவர் பதில் சொல்றாராம், 9 கிண்ணங்கள் மது அருந்திவிட்டு 10வது கிண்ணம் குடிக்கும் போது போதை வந்தால் 10வது கிண்ணம் தான் ஹராம், ஏனைய 9 கிண்ணங்களும் ஹராம் அல்ல. ஆதார நூல் துருல் முக்தார் பாகம் 4 பக்கம் 26. 9 கிளாஸ் மது அருந்திவிட்டு 10வது குடிச்சா என்ன, 10வதுல போதை வந்தா 10வது தான் ஹராம், 9 கிளாஸ் மது ஹராம் இல்லை. மது என்ற வார்த்தையை துருல் முக்தாரிலோ ரத்துல் முக்தாரிலோ இந்த பாகத்திலே காட்டினால் நான் ஹையத்து ஷரியத்துடைய பிரச்சாரகனுக்கு பதிலாக ஜேஎக்யூஹெச் பிரச்சாரகனாக ஆகிவிடுவேன். யார் காதல விழுகுதோ நீங்க நாளைக்கு பதில் எழுதுங்க. மது என்ற வார்த்தையை துருல் முக்தார்ல இருக்கிறதா இதில் எழுதி இருக்கு, அந்த ஃபிக்ஹ் முர்ஸும் இருக்கு. இங்க நேரம் இல்லாதனால நான் விட்டுட்டேன், அதை நான் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். மது என்ற வார்த்தையை ஃபிக்ஹ் கிதாபிலே காட்டினால் துருல் முக்தாரிலே 4வது பாகத்திலே 26 பக்கத்திலே அல்லது துருல்ல எந்த இடத்துல ஹனஃபி ஃபிக்ஹ்ல எந்த கிதாபிலே காட்டினால் நாளையிலிருந்து உங்களுக்கு நான் பிரச்சாரகன். நீ என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். சகோதரர்களே, இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப, அதாவது தொப்புளு வரைக்கும் போற வருத்தம் என்ன தெரியுங்களா, கிண்ணம்ங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்கிறதா. கிண்ணம் இருக்குது, கிண்ணம் கோப்பை இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கிண்ணம்ங்கிற வார்த்தையே மதுவுக்குள்ள வார்த்தை. அரபியில இருக்கு கிதஹ் என்ற வார்த்தை இருக்கு. கிதஹ்னா கிளாஸ் என்ற அர்த்தம் சொல்லலாம், கோப்பை என்ற அர்த்தம் சொல்லலாம், சாதாரண ஒண்ணு அர்த்தம் சொல்லலாம். இதுக்கு கிண்ணம்னு நீங்க தர்ஜுமா செஞ்சிருக்கிறீங்களே, உங்களுடைய விவேகத்தை நான் பாராட்டுகிறேன். விபரீதமான விவேகம். நான் சொல்லுவேன், இதை மதுவுக்கு உபயோகிக்கிற வார்த்தையை இல்லாத ஒன்றை அர்த்தம் செய்திருந்தால் கியாமத்திலே நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் எனக்கு தெரியாது. சரி, ஒரிஜினல் கிதாபில் என்னங்க இருக்கு? கிதாபில் இருக்கு, இதா ஷரப இதா ஷரிப திஸ்ஸஅத அக்தாஹிம் மின் நபீதி தம்ரி. நல்லா கேட்டுங்க, துருல இருக்கிற வாசம் இதுதான், ஆலம்கீரிலே இதா இருக்கு, துருலே இதா இருக்கு. இதா ஷரிப திஸ்ஸஅத அக்தாஹிம் மின் நபீதி தம்ரி ஃபஅவ்ஜரல் ஆஷிரத ஃபஸக்கர லம் யுஹத்து وفي حاشيته قوله لأن السكر يضاف إلى ما هو أقرب إليه إلى آخره حتى لو أوجره 9 أقداح فلم يسكر فشرب القدح العاشرة فسكر منه يحد. இதே ரத்திலும் இருக்கு, ஆலம்கீரியில 5வது ஜில்துல 413வது பக்கத்துல இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல இருக்கிறது என்னன்னு சொன்னா, நபீது தமருங்கிற வாசகம் இருக்கு. நபீது தமருக்கு தான் மதுன்னு அர்த்தம் செஞ்சிருக்கிறார், கிதஹுக்கு கிண்ணம் அர்த்தம் செய்திருக்கிறார். இந்த ரெண்டுமே 100க்கு 101 தப்பு. நபீது தம்ர் என்று சொன்னால் அரபு நாட்டிலே தண்ணீரை சுவைப்படுத்துவதற்காக பேரிச்சம்பழம் போட்டு வைப்பார்கள். தண்ணீர பேரிச்சம்பழத்தை போடுறது, பேரிச்சம்பழத்தை போட்டுட்டால் தண்ணி ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதுல இருந்து பிறகு தண்ணியில் இருக்கிற அந்த கைப்புத்தன்மை போய் அதிலே இனிப்புத்தன்மை சுவை வந்துவிடும். இனிப்பு வராது, சுவை வந்துடும். இதுக்காக போடுற, இதுக்கு பேர் நபீது தம்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபீது தம்ர் குடித்தார்கள், சஹாபாக்களும் குடித்தார்கள். இப்ப இந்த நபீது தமர் 2 நாள் 3 நாள் ஆயிருச்சுன்னு சொன்னால் அது அதிகமாக ஊறிவிட்ட காரணத்தினாலே சில சமயத்திலே பழக்கமாக குடிக்கிற ஒருவருக்கு 5 கிளாஸோ 6 கிளாஸோ குடிச்சதுக்கு பிறகு 9வது கிளாஸ் குடிக்கும் போதோ 10வது கிளாஸ் குடிக்கும் போதோ அந்த நபீது பேரித்தம்பழம் தண்ணீரிலே ஊறின காரணத்தினால் 10வது கிளாஸிலே போதை வந்தால் அந்த 10வது கிளாஸ் ஹராம். மீதமுள்ளது மதுவில்லை, நபீது தமர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. நபீது தமருக்கு மதுன்னு அர்த்தம் செய்திருந்தால் நவுதுபில்லாஹ் ரசூலுல்லாஹ் கல்லு குடிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு தான் அர்த்தமாகும். ரசூலுல்லாஹ் கல்லு குடிச்சாங்கன்னு சொல்லுவீங்களா? நபீது தமருக்கு எந்த அகராதியிலையும் மது என்ற அர்த்தம் வராது சகோதரர்களே. இப்படி இட்டுக்கட்டப்பட்ட ஏராளமான பொய்களை சேர்த்து அது ஃபிக்ஹ் முர்ஸன்னோ இன்னொரு புத்தகம் இருக்குதுங்க, அவர்களுடைய திறமைக்கு சவாலாக அமைஞ்சிருக்கிற புத்தகம், ஏ போட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை போடும் போதே அதுக்கு அந்த புத்தகத்தில் போட்டு ஏ போட்டிருக்குங்க, அவங்க போட்ட புத்தகம். நான் கேட்கிறேன், இது தேவையா? இது உங்க ஆகிரத்தில் உங்களுக்கு அமல்கள்ல சேருமா? ஆகிரத்தில் உங்களை நஜாத்து தரக்கூடிய அமல்ல சேருமா? இல்ல இந்த நஜாத்துக்கு அடுத்து நீங்க ஜன்னத்துக்கு போவீங்களா? ஆகிரத்தில் இது போட்ட காரணத்தினால நஜாத்துக்கு அடுத்து ஜன்னத்துக்கு போவீங்களா? சந்தா கட்டினா கிடைக்கும், இந்த நஜாத்தின் ஜன்னத்தின் சந்தா கட்டினா கிடைக்கும்.
இது போட்ட கிடைக்காது. இது பூரா போட்டுக்கிறது என்னங்க, ஃபிக்ஹ் கிதாபில சில இடங்கள்ல ஆண் பெண் உறவுகளை பற்றி, தகாத உறவுகளை பற்றி, தகுந்த உறவுகளை பற்றி, ஒருவன் வேறு விதமாக செய்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் அந்த கிதாபில தேவை, மசாலா தேவை தெரிஞ்சிருக்கணும். ஆலிம் மசாலா சொல்லாம யார் வந்து சொல்லுவாங்க? தவறானவர்கள் தவறான நடத்தை இல்லையா? இந்தியா டுடேல சென்ற மாசமா 2 மாசத்துக்கு முன்னால மாமல்லபுரத்துல என்ன நடக்குதுங்கறத பத்தி எழுதியிருக்கு இந்தியா டுடே. எருக்கு இங்க கொண்டு வரல. இந்தியா டுடே எழுதியிருக்கு, படம் போட்டு எழுதியிருக்கு. அங்க வரக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள் 10-11 பையனை புடிச்சிட்டு போய் அவனுக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து என்னென்ன தப்பான காரியங்கள் செய்கிறார்கள் என்பதை இன்டைரக்டாக எப்படி விமர்சனம் செய்திருக்கிறது பாருங்க. அப்படி எல்லாம் உலகத்துல நடக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அப்படி நடந்தால் என்ன செய்யணும்? அதை ஃபிக்ஹ் கிதாபில் எழுதாம யார் எழுதுவாங்க? சகோதரர்களே, இதெல்லாம் இதை மட்டும் எடுத்து போட்டு ஃபிக்ஹ் கிதாபிலே 3 லட்சம் மசாலா இருக்கு. அதுல ஒரு 30 மசாலா இப்படி இருக்கு. 3 லட்சம் மசாலாவில இந்த 30 மட்டும் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? ஷேகுல் குல் ஃபில் குல். நான் கொடுத்த பட்டம். சகோதரரை பார்க்கும்போது உண்மையிலே அதாவது இவ்வளவு வருத்தம் வருகிறது. அதாவது பூரா ஃபிக்ஹ் கிதாபில இதை மட்டும் தேடி எடுக்க எப்படி வரால முடிஞ்சிச்சு? இதைத்தாங்க திருப்பி திருப்பி எழுதுறாங்க. சரி, இந்த மாசத்தினுடைய ஜன்னத்திலே அந்த நம்ம சிராஜ் ஆசிரியர் இருக்கிறார். அந்த நுக்தா ஆசிரியர் மாதிரி சிராஜ் ஆசிரியர் நல்ல விதமா எழுதுறார். நான் படிச்சது போக இன்னொரு நுக்தா. இந்த நுக்தாவில இவர் கொஞ்சம் தான் எழுதுறார், ஆனா நல்லா எழுதியிருக்கிறார். சரி, இது வேண்டாம், இது இருக்கட்டும், நேரம் ஆயிடுச்சு. இந்த மாச ஜன்னத்திலே அவர் எழுதியிருக்கிறார் சிராஜியத்தின் அறியாமை. சிராஜ் ஒரு பத்திரிகை, அவர் ஒரு நல்ல மனுஷன். அவரை பிடிச்சி இவங்க பாஷையில கிளி கிளின்னு கிழிக்கிறாரு. இவங்க பாஷை கிளி கிளின்னு கிழிக்கிறது. கிளி கிளின்னு கிழிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையான அர்த்தம் தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். வெக்கக்கேடான அர்த்தம். அந்த வார்த்தையை நீங்க உபயோகிக்கிறீங்களா? எவ்வளவு அசிங்க தெரியுமா? கிண்ணம் உபயோகிச்ச மாதிரி தான், மது உபயோகிச்ச மாதிரி தான். இப்படி கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறதுல ருசி காண்றது எது தெரியுங்களா? சொல்லுங்களா? சொல்லக்கூடாது, அசிங்கம். இந்த கெட்ட வார்த்தைகளை உபயோகிச்சு ருசி காண்றது இருக்குதே, அது என்ன வேண்டாலும் வச்சுங்க. நபி துலக்கியதும் பிஜே விளக்கியதும். மிஸ்வாக்க பத்தி அவர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. மிஸ்வாக்கு குச்சியில விளக்குறது சுன்னத்தில்லை. மிஸ்வாக் குச்சியில விளக்குறது சுன்னத்தில்லை. பல் தேய்க்கிறதா சுன்னத்து, குச்சியில விளக்குறது சுன்னத்தில்லை. அந்த காலத்திலிருந்து மிஸ்வாக் குச்சியில பல் தேய்க்கப்படுது. மிஸ்வாக் குச்சி வச்சு பல் தேய்க்கிறது பழக்கத்தில் இருக்கு. மிஸ்வாக் குச்சி ஈராக்னு சொல்லுங்க அல்லது உராக்னு சொல்லுங்க, ரெண்டு மாதிரி இருக்கு. ஈராக் குச்சின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த மிஸ்வாக் குச்சி விக்குதுங்களே, இந்த ஈராக் குச்சி. இந்த ஈராக் குச்சியில பல்லு விளக்குறது சுன்னத்து. பல் தேய்ப்பது ஒரு சுன்னத்து. ஈராக்கு குச்சியில் தேய்ப்பது ஒரு சுன்னத்து. ஏன்னா ரசூலுல்லாஹ் தேய்ச்சிருக்காங்க, சஹாபாக்கள் தேய்ச்சிருக்காங்க. வழி வழியாக 1400 வருஷமாக கண்கூடாக பார்த்து வந்த ஒரு விஷயம் ஈராக் குச்சியில பல்லு தேய்க்கிறது. நீங்க பிரஷ் வச்சு தேய்ங்க தப்பில்லை, பெப்சோடன்ட் போட்டு தேய்ங்க தப்பில்லை. அந்த என்ன வளையம்ங்க? பாதுகாப்பு வளையம். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, எனக்கு வரல. கோல்கேட் என்ன வளையம்? அந்த வளையத்தை பார்த்துட்டு இவன் நினைச்சுக்கிறது நம்ம கோல்கேட் அப்படி வளையத்துக்குள்ளேயே நிக்கிறோம். அட கோல்கேட் அந்த வளையத்துக்கு என்ன இப்படியே போட்டு போட்டு வித்துறாங்க. இவர் அந்த வளையத்தை பார்த்து பார்த்து வாங்கிடுறாரு. அப்படி ஒரு அந்த இதுக்கு என்ன பேர், அதுக்கு க்ளோஸ் அப். அது ஒரு பொம்பளை போட்டிருப்பான், படம் போட்டிருப்பான். அந்த பல்ல பார்த்துட்டு இவனும் போய் இழுச்சிட்டு போய் அது வாங்கிக்கிறான். யாருக்கு எதனால இருக்கோ, மக்கள் விற்கிறதுக்கு அப்படி செய்யறாங்க. அது போட்டு விளக்கி யாருக்காவது சுத்தமாகுதுன்னா தப்பு இல்லை, ஆட்சேபனை இல்லை, அதை நாங்க மறுக்கவும் இல்லை. பல் சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். பல் சுத்தமா இருக்க ரொம்ப அவசியம். பல்லு சுத்தமா இருக்க ரசூலுல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துல் லில் ஃபமி வ மர்தாத்துல் லிர்ரப். மிஸ்வாக்கு செய்வது வாய்க்கு சுத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம். எவ்வளவு சம்பந்தம் பாத்தீங்களா? வாய்க்கு சுத்தம், மித்ஹரத்துல் லில் ஃபம் வ மர்தாத்துல் லிர்ரப், அல்லாஹ்வுடைய பொருத்தம். அதனால ரசூலுல்லாஹ் எப்பவும் மிஸ்வாக் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத் நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சொல்லுகிறார்கள், என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் வந்தார், அவரிடத்தில் மிஸ்வாக் இருந்தது. அந்த மிஸ்வாக்கையே ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். மிஸ்வாக்கையே ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் பேச முடியல, அவ்வளவு சக்கராத்துடைய நிலைமை. ஆனால் மிஸ்வாக் செய்வதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். நான் புரிந்து கொண்டேன், ஹஜ்ரத் ஆயிஷா ரொம்ப புத்திசாலி. புரிந்து கொண்டேன், ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்ய மரண தருவாயில் மிஸ்வாக் செய்கிறார்கள் பல் குச்சியாலே. நான் புரிந்து கொண்டேன் மிஸ்வாக்கு செய்ய விரும்புகிறார்கள் என்று என்னுடைய சகோதரரிடத்திலிருந்து அந்த மிஸ்வாக்கை வாங்கி வாயிலே வைத்து மென்று மிருதுவாக்கி ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுத்தேன். அவர்கள் மிஸ்வாக்கு செய்து கொண்டார். இப்ப இவர் சொல்றாருங்க, பல்லு குச்சியில தேய்க்கிறது சுன்னத்து கிடையாது. நீங்க செய்யாட்டா விடுங்க, அதுக்காக ஏங்க உம்மத்தை கெடுக்கிறீங்க?
உங்களுக்கு செய்ய இஷ்டம் இல்லை, நிறைய வேலை உங்களுக்கு செய்ய இஷ்டம் இல்லை, மார்க்கப்படி நடக்க இஷ்டம் இல்லை, சும்மா இப்படி தத்துவமும் வித்தகமும் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறீங்க, பேசுங்க. ஆனால் அதற்காக ஒரு சுன்னத்தில் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எழுதிட்டு நான் முடிக்க வர்றேன். இதெல்லாம் எழுதிட்டு துர்ருல் முக்தார்ல எழுதி இருக்கலாம். இது சொல்லி இருக்கிறாங்க, ஹனஃபி மதுஹபின் சட்ட நூலாகவும் அரபிக் கல்லூரிகளின் பாட போதனை நூலாகவும் கற்பிக்கப்படுகின்ற துர்ருல் முக்தாரில் பல் துலக்கும் சட்டங்கள் பின்வருமாறு கூறப்படுகின்றது. இதெல்லாம் அவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதுல முதல்ல எழுதியிருக்கிறது என்ன தெரியுங்களா? வகௌனுஹு லய்யினன் முஸ்தவியன் பிலா அகதின் ஃபீ கிலதில் பிஹின்சரி வ தூலி ஷிப்ரின். துர்ருல எழுதியிருக்கு. இதை அவர் கேலி பண்றார். துர்ருல பாத்தீங்களா, ஹனஃபி ஃபிக்ஹ் கிதாப்னு சொல்லி மதரசாவுல வச்சு இது ஓதி கொடுக்குறாங்க. மதரசால வச்சு ஓதி, எவ்வளவு பெரிய தப்பு. என்ன எழுதியிருக்கு தெரியுங்களா? வகௌனுஹு லய்யினன், மிஸ்வாக் மிருதுவா இருக்கணும். மிஸ்வாக் எப்படி இருக்கணுங்க? மிருதுவா இருக்கணுமா இல்லீங்களா? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? மிஸ்வாக் மிருதுவா தானங்களா இருக்கணும். இதானங்க இதுக்கு பேர் தானங்களா மிஸ்வாக்கு. இதானங்க மிருதுவான பகுதி. மேல இருக்கிறது மிருதுவான பகுதி. இல்ல இப்படி வச்சு இடிக்குவா? இல்ல கேட்கிறேன், மிருதுவா தானே இருக்கணும். இல்லன்னு சொன்னா இப்படி வச்சு இடிக்கணும்னு வரும். எல்லா ஹதீஸ்களையும் ஆராய் செய்து ஹஜ்ரத் ஆயிஷா மென்று கொடுத்தேன் என்று சொன்னார்கள் இல்லையா? அதிலிருந்து யூகித்து கிரகித்து தொகுத்து பகுத்து வகுத்து துர்ருல் முக்தாருடைய ஆசிரியர் எழுதி இருக்கிறார் மிஸ்வாக் மிருதுவா இருக்கணும். என்னப்பா தப்பு? சரிங்க. அடுத்தது முஸ்தவியன், நேரா இருக்கணும் குச்சி. இல்ல குச்சி வளைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, எல் மாதிரி இருந்துச்சு, நான் இப்படி தேப்பேன், அது இப்படி போகும். நேரா தன்களே இருக்கணும். மிஸ்வாக் மட்டும் இல்ல, எல்லாமே நேரா இருக்கணும். தாடி நேரா இருக்கணும், மீசை நேரா இருக்கணும், தலை நேரா இருக்கணும், தொப்பி நேரா இருக்கணும். ஒரு ஆள் தொப்பி அந்த காலத்துல இப்படி போடுற பழக்கம் இருந்துச்சு. அப்படி போட்டிருந்தாலே என்ன அர்த்தம்? ஆள் ஒரு டைப்னு அர்த்தம். குச்சி நேரா இருக்கணும், நேரா தேடி வாங்கணும், உள்ளதுல நேரா கிடைக்கணும். பூரா நேரா கிடைக்காது, உள்ளதுல உள்ளதான் கிடைச்சி நேரா வச்சிருக்கணும். இது நேரா இருக்கிறது அத்தல் நேரா இருக்கிறதுக்கு அடையாளம். இது நேரா இருக்கிறத தப்புன்னு எழுதுறது எதுக்கு அடையாளம்? சரி போட்டுங்க. அடுத்தது பிலா அகதின், அதுல வளைவு முடிச்சிருக்க கூடாது. இப்படி வளைஞ்சு அப்படி வளைஞ்சு இருக்க, நேராவும் இருக்கணும், நேரா இருக்கிறது இப்படி வளைஞ்சு இருக்கவும் கூடாது. வளைஞ்சிருந்தால் அது பிறகு தேய்க்கும் போது கஷ்டமாகும், கையில பிடிக்கிறது கஷ்டமாகும். அதனால அதை சொல்லிட்டு எழுதுறாங்க ஃபீ கிலதில் ஹின்சரி, அதாவது ஒரு சுண்டு விரலுடைய அளவு இருக்கணும் மிஸ்வாக் குச்சி. அப்பதான் வாய்க்குள்ள போட்டு தேய்க்க முடியும். மொத்தமா இருந்தா எப்படி வாயில போட்டு தேய்க்க முடியும்? அதனால சுண்டு விரல் அளவு இருக்கணும். மதரசால ஒரு பையன், நல்ல பையன், ரொம்ப சூஃபியான பையன், நம்ம மதரசால இப்போ ஓதுறார், நல்ல பையன், நல்ல பையன். ஆனா என்ன செய்வாருன்னு சொன்னா, பாடத்துல அவ்வளவு உஷார் இல்ல. அல்லாஹ் தஆலா புத்தியில வித்தியாசமா படைச்சிருக்கான். பாடத்துல அவ்வளவு உஷார் இல்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சிருப்பார். சாயந்தரம் ஆனா டிஃபன்ல என்னமாவது வாங்கிட்டு போவார். எங்கப்பா போறேன்னா நோன்பு வச்சிருக்கிறேன். சோ நோன்புக்குன்னு பிரத்யேக சாப்பாடு கொடுக்கறது இல்ல, இருக்கிற சாப்பாட்டை எடுத்து வச்சு நோன்பு வைக்கிறார். எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருப்பார், தஹஜ்ஜுத் தொழுவார், எப்பவும் தஹஜ்ஜுத் தொழுவார். அப்படிப்பட்ட நல்ல பையன். ஒரு நாள் எதுக்கோ வந்தார் என்கிட்ட ஏதோ பேசுறதுக்கு. அந்த புறா ஜும்ராக்காரங்க வந்தாங்க. அப்ப பேசும்போது அவர் பாக்கெட்ல ஒரு குச்சி இருந்துச்சு, மிஸ்வாக் குச்சி. பார்த்தா நான் கேட்டேன், என்னப்பா இப்படி மிஸ்வாக் வச்சிருக்கிறேன்? சார் நல்லா பெரிய சுன்னத்தா இருக்குன்னு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்வாக்க நான் அந்த பையன்கிட்ட வாங்கிக்கிட்டேன். இப்ப அந்த மிஸ்வாக்க கொண்டுகிட்டு வந்தேன். இதுதான் அந்த மிஸ்வாக். கரெக்டா கேமரா இருந்தா எடுத்துக்கங்க, கொடுத்துட்டு போக மாட்டேன். கேளுங்க, மிஸ்வாக் இப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமா? துர்ருல் முக்தார்ல இப்படி இருக்குன்னு எழுதி இருக்கு. இது நீங்க கேள்வி பண்ணனா இப்படி வச்சுக்கிறீங்களா, வச்சு எடுத்துக்கிறீங்களா? என்னங்க கிறுக்குத்தனமா இருக்கு. சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. ஆனா எரிச்சல் வருதா இல்லையா? மிஸ்வாக் இப்படி இருக்குன்னு எழுதி இருக்கிறாரு. சுண்டு வரல் அளவு. ஒரு உதாரணத்துக்கு தான் சுண்டு வரல் எழுதினாரு. கொஞ்சம் பெருசா வச்சுங்க, சின்னதா போய் கரெக்டா சுண்டு வரல் அளவே விட்டா தேடுவோம். அட ஒரு உதாரணத்துக்கு எழுதுனவங்க சுண்டு வரல் அளவு நேரா இருக்கணும், மிருதுவா இருக்கணும் அப்படின்னு எழுதி இருக்கு. இப்ப இப்படியா இருக்கணும் பின்ன? அதாங்க இவ்வளவுதாங்க விஷயம். யாருக்கு கண்ணுக்கு தெரியுத பாத்துங்க. இப்படி வைக்க கூடாது. இப்படி மிஸ்வாக் வச்சிருந்தா வாயில எப்படி விடுறது? எப்படி வாயில அவரு வெட்டுக்கிட்டு இருந்தாரா தெரியல. அவர் இப்படிதான், ஏன்னா சுன்னத் பெருசா இருக்கட்டும் நினைச்சாராம். நான் பையன்கிட்ட வேற ஒண்ணு சொன்னேன், ஆனா இங்க சொல்ல மாட்டேன். நான் சொன்னா நீங்க வித்தியாசமா நினைப்பீங்க. சுன்னத் பெருசா இருக்கட்டும் எல்லாத்தையும் நினைச்சா என்ன ஆபத்து வரும் யோசிச்சு பாத்துங்க. வயஸ்தாக்கு ஆர்தன் லாத்தூலன், எஸ்தாக்கு ஆர்தன் லாத்தூலன். அதுல எழுதி இருக்கு, பல்லு தேய்க்கும் போது இப்படி தேய்க்கணும், இப்படி தேய்க்க கூடாது. அர்தன்னா அகலத்துல தேய்க்கணும், தூள்னா நீளத்துல. இப்படி தேய்க்கணும், இப்படி தேய்க்கணும், இப்படி தேய்க்கணுங்களா? அதான் எழுதி இருக்கு. உள்ளதானங்கள் எழுதி. இது என்ன பெரிய கிண்டல்? என்ன
இது எழுதிட்டு பிறகு எழுதியிருக்கு அதுல ஃபைன்னஹு யூர்சிக்கு பிரத்யஹாலி, அப்படி செய்தால் கல்லு ஈரலுக்கு வந்து பெருசாயிரும் எழுதியிருக்கு. மருத்துவத்துறையிலே அப்படி இருந்திருக்கும் அந்த ஆராய்ச்சி. அது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இது மாதிரி சில விஷயங்கள் இதில் எழுதியிருக்கீங்க. நான் இவ்வளவுதான் உங்களுக்கு காமிக்கணும். மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இன்னொரு விஷயம் அதில் எழுதியிருங்க, சும்ம யுக்சிலுஹு வ இல்லா ஃபயஸ்தாகு ஷைத்தானு பிஹி. மிஸ்வாக் செஞ்ச பிறகு மிஸ்வாக்க கழுவி வைக்கணும். இல்லைன்னா ஷைத்தான் மிஸ்வாக்கு செய்வான். ஷைத்தான் மிஸ்வாக்கு செய்வான்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஷைத்தான் மிஸ்வாக் செய்வான்ங்கிறது அர்த்தம் என்ன? அது கூட வச்சு நீங்க திரும்ப செய்தீங்க சொன்னா அதனால விபரீதமான விளைவுகள் ஏற்படும் என்பதைத்தான் ஷைத்தான் என்ற வார்த்தை பல இடத்தில் பல அர்த்தத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருடைய புத்தகத்திலேயே அவர் எழுதியிருக்கிறார். அதனால ஷைத்தான்ங்கிறதுக்கு எந்த இடத்துல என்ன அர்த்தம் வைக்கணுமோ அந்த இடத்துல அர்த்தம் வைக்கணும். இங்கே ஷைத்தான் மிஸ்வாக் செய்வான்ங்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு ஜான் இருக்கணும், அதுக்கு மேல இருந்தால் ஷைத்தான் மிஸ்வாக் செய்வான் இருக்கு. காரணம் என்ன? ஒரு முளத்துக்கு மேல இருந்துச்சு வச்சுங்க, 2 முழம் நீளம் மிஸ்வாக் இருந்துச்சு, பக்கத்துல ஒருத்தர் செய்யறாரு, 2 பேரும் மிஸ்வாக் செஞ்சுக்கலாம். ஒரு ஆள் இழுத்தா போதும், அவர் சும்மா வாயை திறந்துக்கிட்டு இருந்தா போதும், அந்த பக்கம் அவருக்கு மிஸ்வாக், இந்த பக்கம் நமக்கு மிஸ்வாக். அப்படி ஆயிடக்கூடாது. அப்படி வாயில அடிச்சுட்டா பரவாயில்ல, கண்ணுல காதல அடிச்சுட்டா என்ன ஆகும்? அதனால ஒரு ஜான் வைங்கன்னு சொன்னா இது எப்படி ஒரு ஜான் வைக்கன்னு சொன்னாரு? இல்லாட்டா ஷைத்தான் மிஸ்வாக் செய்வான் அர்த்தம் என்ன? அடுத்தவர்களுக்கு கெடுதல் ஏற்படும் அர்த்தம். ஷைத்தான் மிஸ்வாக் செய்வான் என்பதற்கு அடுத்தவர்களுக்கு கெடுதல் ஏற்படும் என்ற அர்த்தம். அதனால சகோதரர்களே, இப்படி வீணான விஷயங்களை எல்லாம் போட்டு இதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குங்க, வலா யலாஹு பல் யுன்சிபுஹு. அதை இப்படி வைக்க கூடாது, இப்படி படுக்க வைக்க மிஸ்வாக் செய்துட்டு வைக்கிறதா இருந்தா மிஸ்வாக் இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்கணும். எங்க வைக்கிறதுன்னா இப்படி வைக்கணும். இப்படி வச்சா என்ன ஆகும்? அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும், வடிஞ்சு. இப்படி வச்சா அழுக்கெல்லாம் அதுல இருக்கும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அவர் ஒரு வார்த்தை எழுதிட்டாருங்க, ஃபஹத்ருல் ஜுனூன். மிஸ்வாக் இப்படி வச்சா பைத்தியம் வரலாம், பைத்தியத்தின் பயம் இருக்கிறது. அது பைத்தியம் வரலாண்டு இல்லைங்க, ஃபஹத்ருல் ஜுனூன், பைத்தியத்தின் பயம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? அவருக்கு ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்படி மிஸ்வாக்க வச்சா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஏற்கனவே அவர் அதுதான். அதனாலதான் அவர் மிஸ்வாக் இப்படி வைக்கிறார். இல்லையா எங்க மிஸ்வாக் வச்சாலும் இப்படித்தான் வைக்கணும். அப்படி வச்சாதான் அது உள்ளது வடிஞ்சு போயிடும், பிறகு மிஸ்வாக் செய்ய முடியும். அதனால சகோதரர்களே, மிஸ்வாக் பத்தி இன்னும் நிறைய எழுதி இருக்குது. இதெல்லாம் வந்து கிதாபில் இருக்கிறது எதுக்காக இருக்கு? பூரா ஹதீஸ்களையும் ஆராய் செய்து அவர் கிதாபில் எழுதியிருக்கிறார். 1-2 விஷயம் அல்ல, பூரா ஹதீஸ்களையும். நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்களிலே எவ்வளவு மஸ்அலாக்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ, ஃபிக்ஹுடைய கிதாபுகள் மானவி வழியில் தான் மதுஹபுகள் இருக்கின்றன. அவர்கள் ஆராய் செய்து எழுதியிருக்கிறார்கள். முஜ்தஹிதுகள், இமாம் அபூ ஹனீஃபா முஜ்தஹித் முத்லக், இமாம் அபூ யூசுப் அதற்கு அடுத்த தரஜா, அடுத்த தகுதியில் உள்ள முஜ்தஹித், இமாம் முஹம்மது அதே போல அடுத்த தகுதி. இதே போல பின்னால வரக்கூடியவருடைய தகுதிகள் குறைந்து கொண்டே வருகிறது. ரத்துல் முஹ்தாருடைய, துருல் முஹ்தாருடைய ஆசிரியர்களும் முஜ்தஹிதுகள் தான். அவர்கள் முஜ்தஹித் தமீஸ், இஜ்திஹாதே தமீஸ் உள்ளவர்கள். மஸலாக்களை தொகுத்து தருவதிலே அவர்களுக்கு இஜ்திஹாத் இருந்தது. அந்த இஜ்திஹாதின்படி பூரா முன்னால் உள்ள ஹதீஸ்களை எல்லாம் சேர்த்து, முன்னால் உள்ள ஃபிக்ஹ் மஸலாக்களை எல்லாம் சேர்த்து இஜ்திஹாத் செய்து எழுதி இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன், ஓபனா சொல்ல விரும்புறேன். இஜ்திஹாதை தமீஸ் செய்யும் போது அவருடைய இஜ்திஹாத் ஒரு சமயம் அது வித்தியாசமாக கூட, அல் முஜ்தஹிது முஸாபுன் வைனஹ்த, முஜ்தஹித் தவறாக கூட இஜ்திஹாத் செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு சில இடத்துல அவர் யூகித்து சொன்ன ஹதீஸ்களில் இருந்து அவர் எடுத்த விஷயம் அவ்வளவு பொருந்தாததாக கூட இருக்கலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பூரா கிதாபும் மானவியில் வழியில் இல்லை என்று சொல்லுவது இருக்கிறது, அது மூடத்தனம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு இடத்திலே அவர் எழுதினது அவருடைய அபிப்பிராயப்படி சரியாகவும் மொத்தத்தில் அது சரியில்லாமலாக இருந்தால் அதை விட்டு விடுவதில் யாருக்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது? நாங்கள் துர்ரை குர்ஆன் என்று சொன்னோமா, ரத்தை குர்ஆன் என்று சொன்னோமா, மப்சூத்தை குர்ஆன் என்று சொன்னோமா, ஜாமி சகீரை குர்ஆன் என்று சொன்னோமா, எதை குர்ஆன் என்று சொன்னோம்? அது நபி வழியிலே இருக்கிறது, ஆகையினால் பின்பற்றுகிறோம், மாற்றக்கூடாது. நாங்கள் சொன்னதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது நபி வழியிலே இருக்கிறது, ஆகையினால் பின்பற்றுகிறோம். அத்தனையும் நபி வழியில் இருக்கிறது என்பதற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் யாருக்காவது இல்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் மறுக்கலாமே தவிர, ஆராய்ச்சி திறன் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக ஆராய்ச்சி செய்து அது நபி வழியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே இமாம்களை பின்பற்றுவது நபியை பின்பற்றுவதுதான், இமாம்களை பின்பற்றுவது நபியை பின்பற்றுவதுதான் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. நபிக்கு மாறாக இமாம் சொல்லி இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த இமாமை பின்பற்ற மாட்டோம். நபிக்கு மாறாக யார் சொல்லி இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக நாங்கள் பின்பற்ற மாட்டோம். நாங்கள் பின்பற்றுவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரைத்தான்.
மாற்றி நாங்கள் வேறு யாரையோ நீங்கள் பின்பற்றுவதாக சொன்னால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இட்டு கட்டுகிறீர்கள், நீங்கள் பொய்யர்கள், நீங்கள் தான் கப்சா விடுகிறீர்கள். நாங்கள் கப்சா விடவில்லை. இன்று மதத்தை நான் உண்மையாக இதையும் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஏதாவது குறைகள் இருக்குமானால் திருத்துகிறோம், நாம் திருத்த முயற்சி செய்கிறோம், நம்மையும் திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறோம், உங்களையும் திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். குறைகளை குறைகள் என்று சொல்வதிலே ஆட்சேபனை இல்லை. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், குறைகள் இருக்கிறது என்ற காரணத்திற்காக மார்க்கத்தையே இடிக்க முற்படாதீர்கள். மூட்டை பூச்சி இருக்கிற காரணத்திற்காக வீட்டை இடிக்க முற்படாதீர்கள். மூட்டை பூச்சி மருந்தடியுங்கள், அதை குணப்படுத்துங்கள், அதை தூர விளக்குங்கள். வீட்டை இடித்து விடாதீர்கள், மார்க்கத்தை தகர்த்து விடாதீர்கள். நீங்கள் இன்று போகிற போக்கு நாளை எல்லாவற்றையும் நீங்கள் புத்திக்கு பொருந்தவில்லை என்று சொல்லுவீர்கள். சொல்லி சொல்லி கடைசியில இன்று அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் இருக்கிற மாதிரி அந்த அஹ்லுல் குர்ஆன் இருந்தார்கள். வெறும் குர்ஆனத்தை பின்பற்றுவோம், ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை, உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். இது போன்று ஏராளமான கூட்டங்கள் வந்தன போயின, வந்தன போயின, வந்தன போயின. இருக்கிறவங்க நாங்க மட்டும்தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் மட்டும்தான். அன்னைக்கு இருந்தோம், நேத்து இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து போற தலைவலி. அதுக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பயான் டைகர் பாம். இது வந்து போற தலைவலி. அதனால சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்னதுக்கு மாத்தமா யாரும் தாங்களாக இட்டுக்கட்டி பேசினா நம்பாதீங்க. என்னுடைய கொள்கை சகோதரர்களே, யாராவது இட்டுக்கட்டி உங்களுக்கு சொன்னால் அவர்களை நம்பாதீர்கள். அவர்களை விடாப்பிடியாக பிடித்து கேளுங்கள். அவங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றி சொல்றாங்களே, நீங்க எப்படி மாத்தமா சொல்றீங்க? அவங்க ஏதாவது சொன்னா கட்டாயமா அங்க கூட்டிட்டு வாங்க. இந்த நேரடி விவாதம் என்பது இருக்கிறதே, அது ஒரு மாயை. ஏற்கனவே செய்து முடித்தாகிவிட்டது, இப்பொழுது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி செய்ய வேண்டிய நேரமும் காலமும் கனிந்து வரும்போது விடமாட்டோம். ஆனால் அதற்கு நேரமும் காலமும் கனிந்து வர வேண்டும். நான் மதுரையில் சொல்லும் போது சொன்ன போன வாரம் வந்து உங்ககிட்ட மோத சொல்றீங்க. சின்ன குழந்தை தலை முட்டு கொடுக்கிறது தெரியுங்களா? குழந்தைய தூக்கிட்டு அந்த குழந்தை முட்டை வருது, மோத வருது. நாமளும் மோதுவோம், ஆனா குழந்தைக்கு தகுந்த மாதிரி. நாம வேகமா மோதனா குழந்தை தலை என்ன ஆகும்? அதனாலதான் உங்ககிட்ட மோத மாட்டோம்னு சொல்றோம். ஏன்னா உங்க தலை உடைஞ்சிரும் அதனால. ஆனா குழந்தைக்கு விளங்காது, குழந்தை வேகமா முட்டும், குழந்தை வேகமா முட்டும். நாம கொஞ்சம் விளைவிக்கும். இதுதாங்க செய்துகிட்டு இருக்கிறோம். நாங்க ஒன்னும் ஏமாந்தவர்கள் அல்ல. நாங்கள் பணங்காட்டு நரி. சலசலப்புக்கு அஞ்சியதும் இல்லை, அஞ்ச போவதும் இல்லை. இதுவரை இந்த உலகத்திலே உண்டான எத்தனை 72 என்பது மொத்த கூட்டம். 72க்கு மேல எத்தனையோ கூட்டம் வந்துருச்சு போயிருச்சு சகோதரர்களே. அது போல இது ஒரு கூட்டம். கடைசியா ஒன்றை சொல்றேன், நீங்க ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக. ஏன்னா நிறைய பேசி 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 என்னாச்சுங்க, நமக்கு உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் காஞ்சி போச்சுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? இதை என்ன விளங்க மாட்டேங்கிறாங்களேங்கிற வருத்தம் தான், அவ்வளவுதான். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். போபால்ல நவாப் சித்திக் ஹசன் கான் இருந்தார். நவாபும் கூட அதே நேரத்தில் கைர முக்கல்லித், இமாமை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றவர். இவர் இருக்கிற கடை, இதை முடிக்க போறேன் இதோட. இவர் இருக்கிற கடைசி காலத்தில் இவரை பின்பற்றியவர்கள் போபால் சுத்தி அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த நவாப் சித்திக் ஹசன் கானை பின்பற்றியவர் ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் இருந்தார், புஸ்ரக், நல்ல பெரிய மனுஷன் தீர்ந்தார். அவர்கிட்ட வந்து சொன்னார், நான் ஒரு கனவு கண்டேன். கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுன்னு கேட்டார். கனவுக்கு தாபீர் கேட்கிற பழக்கம். அவர் தாபீர் கேட்டார், என்ன கனவு? நவாப் சித்திக் ஹசன் கான் தொழுகு வைப்பதாகவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே நின்று தொழுவதாகவும். யார் தொழுகு வைக்கிறதுங்க? நவாப் சித்திக் ஹசன் கான். இவர் யார் மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இருக்கிறவங்க இல்ல, யார் மாதிரி? இமாமை பின்பற்றாதவருங்க. அப்படி ஒரு ஆள் சொல்லுங்க. அவர் மாதிரி. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பிஏ எம்ஏ அது மாதிரி அது ஒண்ணு. அது ஒரு டிகிரி ஆயிடுச்சுங்க போட்டு. அவர் மாதிரி ஒருத்தர். அவர் யாருக்கு தொழுகை வைக்கிறார்? ரசூலுல்லாஹ் பின்னால் நின்று தொழுகிறாங்க, இவர் தொழுகை வைக்கிறார். அப்படி நான் கனவு கண்டேன். நவாப் சித்திக் ஹசன் கானை பின்பற்றக்கூடிய இமாம்களை பின்பற்றாத ஒருவர் யார்கிட்ட கேட்டாருங்க, ஒரு புஸ்ரகிட்ட, பெரிய மனுஷத்தை தீன்தார்ட்ட கேட்டார், இப்படி கனவு கண்டேன். அவர் உடனே அப்படியா, இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இப்ப இந்த புஸ்ரக் கூட என்ன ஆக போறாரு? பிஜேபி சேர போறாருங்க. அப்படியா கனவு கண்ட? ஆமாங்க நிஜமா தாங்க. யாரு? நவாப் தொழுகை வச்சாரு, ரசூலுல்லாஹ் பின்னா. அப்படியா பாத்தீங்க? ஆமா அப்படிதான். இவருக்கு ரொம்ப குஷி ஆயிருச்சு. அப்படி கனவு கண்டேன். இவரு அந்த ஷேக் பெரியவர் இருக்கிறாரு, அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப குஷி ஆயிருச்சு. இந்த ஷேக் யார தழுவு போறாரு? நவாப் சித்திக் ஹசன் கான் தழுவு போறாரு போல இருக்கு.
கேட்டு கடைசியில சொன்னாரு, அப்படியா இருந்தா ரொம்ப ஆபத்தாச்சே. என்னங்க சொல்றீங்க? இல்ல இப்படி நீ கனவு கண்டிருந்தா ரொம்ப ஆபத்தாச்சே. என்னங்க சொல்றீங்க? நீ உண்மையில கனவு கண்டிருந்தால் நீ எந்த நேரத்தில் கனவு கண்டாயோ அந்த நேரத்தில் நவாப் மௌத்தாகி விட்டார். இந்த ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அன்னைக்கு தான் ராத்திரி கனவு கண்டிருக்கிறார். கனவு கண்ட காலையிலே வந்து கேட்டுட்டார். இன்னும் நவாப் பத்தி தகவல் எதுவும் ஒரு தெரியாது. அப்படிங்களா? இப்ப முதல்ல அவர் அப்படிங்களான்றாரு. இப்ப இவரு அப்படிங்களா? நவாப் மௌத்தா போயிட்டாருங்களா? என்னங்க தொழுக வச்சாருன்னு சொன்னா நீங்க மௌத்தா அப்படிதான்? அப்படிங்களா? அப்படிதான். அப்படிங்களா? அப்படியேதான். இவருக்கு நம்பிக்கை வரல. சரி நான் போய் கேட்டு வரேன். வெளியே போய் கேட்டா அப்ப நவாப் மௌத்தா ஆயிட்டு தகவல் வந்துச்சு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னடா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவாப் சாப் பின்னால் நின்று தொழுதாங்க, இந்த கனவுக்கு இந்த மனுஷன் மௌத்தாயிட்டார் தாபீர் சொல்றாரு. அந்த தாபீர் சரியுமா ஆயிருச்சு. அந்த கனவு தாபீர் என்ன ஆயிருச்சு? சரியுமா? இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். சேட்ட வந்து பெரியவர்கிட்ட வந்து கேட்டார், என்ன மன்னிச்சுங்க, நீங்க சொன்ன கனவு தாபீர் சரியாயிருச்சு. எப்படி இப்படி தாபீர் சொன்னீங்க? அட எப்படின்னு நீ என்ன கேட்கிற? தாபீர் சரியாயிருச்சா இல்லையா போண்டார். இல்லங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியுமா? தாபீர் மனசுல அல்லாஹ் போடுறது தாபீர். தாபீருக்கு அதான் அர்த்தம். இதெல்லாம் படிச்சு தெரிய விஷயம் இல்ல. அதனால கனவுக்கு யார்கிட்ட போய் சும்மா சும்மா தாபீர் கேட்க கூடாது. நமக்கு வர்ற கனவெல்லாம் பிரியாணியை அதிகமா சாப்பிட்டதுல வந்தது. அஜீரணமான கனவு வரும். இப்ப வர்ற கனவெல்லாம் அப்படிதான். உண்மையான கனவு இல்ல. கனவு நுபுவத்துல ஒரு பகுதிங்கிறது உண்மை. ஆனா நமக்கு வர்ற கனவு 2-3 காரணத்தினால வருது. ஒண்ணு சாப்பாடு அதிகமா சாப்பிட்டது, அதுதான் பிரியாணின்னு சொன்னேன். ராத்திரி 11 மணிக்கு வந்து நல்லா ஃபுல்லா மட்டன் சிக்கன் வச்சு அடிச்சு படுத்தா கனவு வராம என்ன வரும்? சரி, அடுத்தது இருக்குதுங்களே, காலையில இருந்து ஒரே டென்ஷன், படுத்தாருன்னா அதான் கனவுல வரும். அந்த டென்ஷன் வேற உருவத்தில் வரும். மூணாவது கனவு வர்றது, பொஞ்சாதியோட சண்டை போட்டுக்கிட்டு அது தனியா படுத்திருக்குது, இவர் தனியா படுத்திருக்கிறாரு, இப்ப கனவு வரும். இந்த 3 வகையில கனவு வரும். 4வது நுபுவத்தோட ஒரு பங்கு. அது யாருக்கு வருமோ அவங்களுக்கு வரும். இப்ப இவர் அப்படியா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களா, அது உண்மை ஆயிருச்சு. அட போப்பா, தான் கனவு தாபீர் சரியாயிருச்சுல விடுண்டார். இவர் விட மாட்டேன், நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னார். கடைசி வற்புறுத்தன சொன்னாரு, என்னப்பா இது கூடவா தெரியல, பின்னால வந்து நவாப் நிக்கிறாரு, நவாபுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் பின்னால் நிக்கிறாங்க, அதுக்கு முன்னால நவாப் நின்று தொழுக வைக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஒன்னு இருக்கிறதா இருந்தா அது ஜனாசாவா தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் பின்னால அதுக்கு முன்னால ஒன்னு இருக்கிறதா இருந்தால் அது என்னவா தான் இருக்கும்? நீ நட்டமா பார்த்திருக்கிற, படுக்க வச்சு பார்த்திருக்கணும். அதான் வித்தியாசம். நீ நிக்கிற மாதிரி பார்த்திருக்கிற, ஒரிஜினலா தாபீர் என்ன படுத்த மாதிரி மௌத் ஆயிட்டார், ரசூலுல்லாஹ் பின்னால் நின்று தொழுக வைக்கிற மாதிரி நீ கனவு கண்டிருக்கிற, அவ்வளவுதான். தவிர இந்த கனவு உண்மை அல்ல, நவாப் மௌத்தானதுக்குள்ள தாபீர் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையினால சகோதரர்களே, இது மாதிரி ஏராளமானவர்கள் இந்த உலகத்திலே போய் இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை கடைசியிலே ஞாபகம் மூட்டி முடிக்கிறேன். 200 வருஷத்துக்கு முன்னாலே இமாம்களை பின்பற்றக் கூடாது என்று சொன்னவர்கள் யாருமே இருந்ததில்லை, நிச்சயமாக நிரூபிக்க முடியாது. ஆகையினால் சகோதரர்களே, ஏமாந்து போகாதீர்கள், ஈமானை பறிகொடுத்து விடாதீர்கள். நாம் யாரோடும் சண்டை போட சமாதானமாக வந்து உண்மையை புரிந்து நேரான வழியிலே நடந்து, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அல்லாஹ்வுடைய பொறுத்து அல்லாஹ்வுடைய ஹுக்குமின்படி நடந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே நடந்து வெற்றி பெற வேண்டும் என்று என்னையும் நான் கேட்டுக்கொண்டு உங்களையும் கேட்டுக்கொண்டு, இந்த யார் கருத்துக்கு முரண்படுகிறார்களோ அவர்களையும் கேட்டுக்கொண்டு பூரா உலக மக்களுக்கும் அல்லாஹ் இதே தௌஃபீக்கை தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத், இன்னும் அவர்களுக்கு உதவியாக இருந்த அனைவர்களுக்கும் நான் மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கிளியனூரை சேர்ந்த கவிஞர் நிறைய கவி எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் எழுதியிருக்கும் போது அவர் மேலும் அவர்களை பற்றி சொல்றார். இவர்கள் பரசை தவற விடலாம், பஸ்ஸை தவற விட்டவர்கள் மட்டுமல்ல, பாதை தவற விட்டவர். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடைய சேனலோடு இணைந்திருங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.